ரைட். குட் ஈவினிங், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறது விளங்குதா? யாராவது ஒரு ஆள் செக் பண்ணுங்க. எஸ். ஓகே. ரைட். எனக்கு இன்னைக்கு சரியான சோர் த்ரோட். ஸோ குரல் கொஞ்சம் கம்மி போயிட்டு. ஸோ நான் பேசுறது சில நேரம் விளங்கலான்னு சொன்னா திருப்பி கேட்டுக்கொள்ளுங்க. இந்த எங்களோட இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ங்கிறதுனால நிறைய உங்களோட நல்லா சத்தமா பேசணும் என்று எதிர்பார்த்து வந்தேன். நான் சத்தம் வருது. ரைட். ஸோ இவ்வளவுதான் இன்றைக்கு என்ன மேக்சிமம் லிமிட். ஸோ ஏதாவது இடையில விளங்காம இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல ஜாயின் ஆகி இருக்கிறவங்க எல்லாரையும் நான் ஃபியூச்சரியம் அகாடமி சார்பாக வரவேற்கிறேன். முதலாவது. ஸோ நிறைய பேர் இந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆகி இருக்கிறது கிளாஸ் எப்படி இருக்கேன்னு பார்க்கத்தான். ரைட். ஸோ அது எனக்கும் தெரியும். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஈவன் பிசிக்கல் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்ல பிள்ளைகள் வாரது இந்த கிளாஸ் எப்படி இருக்கு, எப்படி போகுதுங்கிறது தெரிஞ்சு கொள்றது. பட் நான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸை உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு கொள்றதை விட நீங்க எப்படி பயாலஜி படிக்கணுங்கிறத பத்தி தான் நான் கூடுதலா சொல்ல போறேன். பிகாஸ் நான் பயாலஜி படித்தவன் என்ற வகையிலையும் நான் மெடிசின் செலக்ட் ஆகினவன் என்ற வகையிலையும் எந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் படிக்கிற நேரம் கையாண்ட விதங்கள், நான் படிக்கிற நேரம் விட்ட பிழைகள் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ற செஷனாக தான் இது இருக்கும். அதோட உங்களோட சிலபஸுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்ரெடி நான் ஷெடியூல் போட்டிருந்தேன். ஸோ பார்த்துருப்பீங்க எப்படி பயாலஜியை படிக்க போறோம்ங்கிறது தான் இந்த டாபிக். இந்த டாபிக் போன ஒரு கெரியர் கைடன்ஸ் ஒன்று நடந்தது. அதுல ஏன் நீங்க பயாலஜி செலக்ட் பண்ணீங்க, செலக்ட் பண்ணது நல்லமான்னு சொல்லி பார்த்துருங்க. ஏன்னா ஸோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாக்கள் இதுல இருக்கிறீங்களா? அப்படி பண்ணாக்கள்ல லைக்கோ அல்லது ஹேண்ட் ரைஸ் ஏதாவது ஒரு பட்டனை போடணும். ஸோ போன கெரியர் கைடன்ஸ்ல பயாலஜி செலக்ட் பண்ணது நல்லமான்னு சொன்னதுல பார்ட்டிசிபேட் பண்ணினவங்க இருக்கிறீங்க. எஸ். ஸோ இன்றைக்கு அதுல தொடர்ச்சி மாதிரி தான் இது போகுது. இன்றைக்கும் நாளைக்கும் உங்களோட பயாலஜி கிளாஸஸ் இருக்கு. நாளைக்கு டீச்சர் செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எங்கட பயாலஜி கிளாஸஸ் நானும் சஸ்னா டீச்சரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எடுத்துக்கொண்டு போவோம். ஸோ இது நாங்க கடந்த 3 பெச்சஸுக்கு அப்படித்தான் செஞ்சுட்டு வரோம். அது ஒரு சக்சஸ் ஆன ஜேர்னியா தான் போயிட்டு இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான மெத்தட்ல தான் நம்மளுக்கு டீச் பண்ணோம். ஸோ நீங்க அதுல அந்த டீச்சர்கிட்ட படிக்கணும், இந்த டீச்சர்கிட்ட படிக்கணும் என்ற ஒரு கன்ஃபியூஷன் வராது உங்களுக்கு. நீங்க கிளாஸ்ல தொடர்ந்து போற நேரம் உங்களுக்கு விளங்கும். நாங்க ரெண்டு பேரும் ஒரே பேட்டர்ன்ல தான் போவோம். மெயினா பயாலஜிய பாடமாக்கி படித்தல் என்கிற ஒரு கன்செப்ட்ல இருந்து உங்களை எடுத்து பயாலஜியை விளங்கி படித்தல் என்கிற ஒரு கன்செப்டுக்கு நாங்க கொண்டு போவோம். அதான் எங்களோட மெயின் டார்கெட். ஸோ நான் போன கிளாஸ்லயும் சொல்லியிருந்தேன், ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களோட டார்கெட் என்ன, யாராவது மெசேஜ்ல சொல்லுங்க. ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களோட எய்ம் என்ன? ஸோ பலர் போன கிளாஸ்ல சொல்லியிருந்தீங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதாகணும், இதாகணும், நர்ஸ் ஆகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியா நாங்க ஒரு எய்ம் ஒன்றுக்கு வந்தோம். வெரி குட். ஸோ ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் நாங்க டாக்டர் ஆகையில் ஏ லெவல் பாஸ் ஆகினா டாக்டர் ஆகையில தானே. ஸோ ஏ லெவல்ல எங்கட பெஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் டார்கெட் அல்லது எய்ம் வந்து ஏ லெவல்ல 3A எடுக்கிறது. ஏழு என்றால் ஐலண்ட் ஃபர்ஸ்டோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டோ எடுக்கிறது. ரைட். ஸோ அதான் நம்மளோட டார்கெட், மெரிட்டுக்குள்ள பாஸ் ஆகுது. ரைட். ஸோ அதான் நம்மளோட டார்கெட். ஸோ அந்த டார்கெட்டை நோக்கி உங்களை கொண்டு போறது தான் எங்களோட பயாலஜி கிளாஸ்ல நோக்கமா இருக்கு. ஸோ ஈவன் பிசிக்ஸ் கிளாஸ் இன்றைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கட அகாடமியில். இதுக்கு முதல் வேற பிசிக்ஸ் கிளாஸுக்கு போனாக்களும் இருப்பீங்க. ஸோ அதுல கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஏ லெவலை பத்தி என்ன, அதுல இன்ட்ரடக்ஷன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொல்லியிருப்பேன். ரைட். ஸோ நான் இங்க மெயினா பயாலஜியை தான் டார்கெட் பண்ண போறேன். பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை பத்தி நான் இந்த கிளாஸ்ல டார்கெட் பண்ண போறேன்ல. ஆனா இந்த கிளாஸ்ல இடைக்கிடைக்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பத்தியும் கதைப்பேன். பிகாஸ் எனக்கு இன்ட்ரெஸ்டான பாடம் பிசிக்ஸ். ரைட். ஸோ
ஒரு நான் போன கிளாஸ்லயும் ஒரு ஒரு விஷயம் சொன்னேன். பயாலஜிங்கிறது ஆக மேல இருக்கிறது. பயாலஜியோட பேசிக் என்னன்னு நான் போன கிளாஸ்ல சொன்னேன். உங்களுக்கு வந்தாங்களே தெரியும். ஸோ எங்கட பயாலஜியோட ஆக பேசிக் வந்து கெமிஸ்ட்ரி. இரசாயன தாக்கங்களின் அடிப்படையில தான் எங்களோட உயிர் அமைக்கப்பட்டிருக்கு. நாங்க அதில் படிப்போம். அதுக்கு மேல பிசிக்ஸ். பிசிக்ஸுக்கு மேலதான் பயாலஜி. ஸோ பயாலஜிங்கிறது வெளியே தெரிகிறது மட்டும்தான். இது உள்ளுக்கு நடக்கிற ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு பிசிக்ஸ். அந்த பிசிக்ஸுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தாக்கமும் கெமிஸ்ட்ரி. ஸோ இதான் பயாலஜியோட பேசிக். ஸோ நான் இங்க மெயினா நாங்கள் இந்த செஷனுக்கே போவோம் டிரெக்டா. ரைட். ஸோ கூடுதலாக கழிச்சு கொண்டு இருக்க விரும்பல. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொன்னது இதான். நாங்கள் ரெண்டு பேர் இந்த இந்த பயாலஜியை கண்டினியூஸா கொண்டு போவோம். ஸோ அதுல நாங்க சில சாப்டர்ஸை பிரிச்சு எடுத்துக்கொள்வோம். ரைட். அதே நேரம் திருப்பி ரிவிஷன் என்ற ஒரு கிளாஸ் போகும். இதை பற்றியெல்லாம் நான் பிறகு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் தியரி கிளாஸ் உங்களுக்கு வீக்ல 2 கிளாஸ் போகும். இப்படியே போயிட்டு இருக்கிற நேரம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னா நல்லா நினைக்கிறேன். இப்படியே தியரி கிளாஸ் 2 போய்கிட்டு இருக்கும் பேரலா. நான் ஒரு செக்ஷன் கொண்டு போவேன். டீச்சர் ஒரு செக்ஷன் கொண்டு போவாங்க. இப்போ ஆல்ரெடி 27 பேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா 27 பேட்சுக்கு யூனிட் 5 போகுது. ஸோ யூனிட் 5 இந்த அலகுகளை பத்தி நான் அடுத்தது உங்களுக்கு சொல்ல போறேன். யூனிட் 5ல நான் ஒரு சாப்டர் கொண்டு போறேன், டீச்சர் ஒரு சாப்டர் கொண்டு போறேன். இதோட 3வது கிளாஸ் ஒன்று அவங்களுக்கு இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப கிட்டத்துல தான் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வந்து ரிவிஷன் கிளாஸ். ஸோ பேரலா தியரி 2 கிளாஸ் போயிட்டு இருக்கிற நேரம் இன்னொரு தேர்ட் கிளாஸ் நானோ அல்லது டீச்சரோ எடுப்போம். அது ரிவிஷன் கிளாஸ். திருப்பி யூனிட் 1ல இருந்து ரிவிஷன் போய்கிட்டு இருக்கு. என்ன பயாலஜில ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன மறக்கிற இருக்கு. ரைட். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை விட பயாலஜில மறக்கிற பிரச்சனை இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாரும் என்னதான் நான் விளங்கப்படுத்தினாலும் என்னதான் கன்செப்ட் உங்களுக்கு சொல்லி தந்தாலும் நீங்க கடைசியில பாடமாக்குறதுக்கு தான் போற. ஸோ அப்படி பாடமாக்குறதால மறந்து போ கட்ட. நான் இன்றைக்கு அதை பத்தியும் சிம்பிளா சொல்லுவேன். ஸோ அதால உங்களுக்கு ரிவிஷன் தேவைப்படும். ஸோ தேர்ட் கிளாஸ் ஒன்று இன்னொரு 4-5 மாசம் போனதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டேர்ம் நெருங்க கிட்டவா உங்களுக்கு தேர்ட் கிளாஸ் ஒன்று நாங்கள் எட் பண்ணுவோம். அது ரிவிஷன் கிளாஸ். ஸோ அதில் திருப்பி ஒரு டீச்சர் அதை கண்டினியூவா எடுத்துட்டு போவாங்க. திருப்பி நீங்க கிரேட் 12 13க்கு போனதுக்கு பிறகு அடிஷனலா பேப்பர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது உங்களோட ஷெடியூல். அது போக போக உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தருவோம். ரைட். ரைட். ஸோ இந்த குரல் வந்து கடுமையா எஃபெக்ட் ஆகிட்டு. ஸோ இந்த ஒரிஜினல் ரியல் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குற சான்ஸ் வந்து மிஸ் ஆயிட்டு. சாரி. ரைட். ஸோ இன்றைக்கு நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வெல்கம் பண்ணிட்டு என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த பேர் டாக்டர் தில்ஷான். நான் சாய்ந்த மருது. ஸோ தற்போதைக்கு களம்புல இருந்தாலும் களம்புடைய விஷயங்கள் நான் ஒரு எம்எஸ்சி செய்யறதுக்காக தான் களம்புக்கு போனேன், மாஸ்டர்ஸ். ஸோ அது முடிஞ்சதால இனி ஃபியூச்சர்ல நான் கல்முனை ரீஜன்ல தான் இருப்பேன். ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க கிளாஸுக்கு போறதுக்கு முதல் இன்றைய பயாலஜி எப்படி படிக்கிறங்கிறத பாக்குறதுக்கு முதல் பயாலஜியோட சிலபஸை பத்தி நாங்க கொஞ்சம் பார்க்கப்போம். ஸோ இப்ப எங்கட கிளாஸ் எப்படி இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். எங்கட கிளாஸ் இன்டராக்டிவா இருக்கு. ஸோ இது ஆன்லைன் கிளாஸ் மாதிரி இருக்காது, பிசிக்கல் கிளாஸ் மாதிரி தான் இருக்கு. நான் கேள்வி கேட்பேன், கிடைக்க நீங்க ஆன்சர் பண்ணணும். ரைட். ரைட். நீங்க ஆன்சர் பண்றது நீங்க வாய்ஸ்ல ஆன்சர் பண்ணலாம். 27 பேட்ச்ல நிறைய பிள்ளைகள் வாய்ஸ்ல ஆன்சர் பண்ணணும். எங்களுக்கு அது கடும் சந்தோஷம். என்ன நீங்க ஆன்சர் பண்றதுதான் எங்களுக்கு சந்தோஷம். அல்லது நீங்க மெசேஜ்ல ஆன்சர் பண்ண. ஸோ நீங்க எவ்ரி ஒன்னுங்கிற ஆப்ஷன்ல ஆன்சர் பண்ணலாம். அல்லது நியூ சாட்ல போய் எனக்கு பர்சனலாகவும் ஆன்சர் பண்ணுங்க. ஏதோ ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு எவ்ரி ஒன்ல ஆன்சர் பண்ண வெக்கமா இருந்தா நியூ சாட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா போக நீங்க எவ்ரி ஒன்ல ஆன்சர் பண்ண வேண்டி வரும். நான் பேரை கூப்பிட்டு உங்கள்ட்ட ஆன்சர் கேட்பேன். இதுல நீங்க இன்டராக்ட் பண்றது கடும் முக்கியம். சரிதானே? ஸோ அதையும் நான் ஸ்டார்ட்லயே சொல்லிக்கொள்றேன். ரைட். ஸோ இப்ப நான் சில கேள்விகள் கேட்க போறேன். ஸோ பயாலஜியை பற்றி நீங்க ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் தேடி எடுத்திருப்பீங்க. ஸோ எத்தனை பாடம் இருக்கு பயாலஜில சொல்லுங்க. எத்தனை யூனிட்ஸ் இருக்கு பயாலஜி? ஓகே. 10 யூனிட் இருக்கு. வெரி குட். ஸோ
ஸோ இந்த 10 யூனிட் இருக்குங்கிறத எங்க எங்க தேடி எடுத்தீங்க? எதுல இருந்து பார்த்தீங்க? அல்லது வேற ஏதும் கிளாஸுக்கு போயிருப்பீங்கன்னு வேற ஏதும் ஆன்லைன் கிளாஸ் இல்லாட்டி ஏதாவது பிசிக்கல் கிளாஸுக்கு ஆல்ரெடி போயிருப்பீங்க. அதை விட முக்கியமா எங்க பார்க்கலாம் நீங்க? ஓகே, ரிசோர்ஸ், வெரி குட். ஸோ இதான் நம்மளோட 10 பாடங்கள், ரைட்? ஸோ இப்ப இதுல உங்களுக்கு பாட வேலை எண்ணிக்கையோட உங்களுக்கு கவர்மெண்டால தரப்படுற 3 விஷயம், 3 புத்தகங்கள் இருக்கு. ஒன்று சிலபஸ் புக். சிலபஸ் புக் என்றால் அதுல வெறும் சிலபஸும் அதுக்கு ஒதுக்கப்பட்ட பாட வேலையும் அதுல இருக்கிற உப பாட அலகுகளும் மட்டும் இருக்கு. அதுல மாணவர்களோட அடைவு என்னென்னத்தை எதிர்பார்ப்பாங்கங்கிறது மட்டும் இருக்கு. அதை நாங்க சொல்ற சிலபஸ் புக். சிலபஸ் என்றா பாடத்திட்டம். இன்னொரு புக் இருக்கு, டீச்சர்ஸ் கைட். டீச்சர்ஸ் கைட் என்ற ஒரு புத்தகம் இருக்கு. ஸோ அதையும் நான் படிக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு தேவையில்லை, பட் நீங்க எடுத்து பார்க்கலாம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், தேசிய கல்வி நிர்வாகம்ங்கிறதுல வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க சும்மா கூகுள்ல டைப் பண்ணுங்க, என்ஐஇ பயாலஜி தமிழ் டீச்சர்ஸ் கைட் ரெண்டு டைப் பண்ணினால் உங்களுக்கு வரும். அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஆனா அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுல உங்களுக்கு எந்த பிரயோசனமும் கிடைக்க போறதில்ல. ஏன்டா அது டீச்சர்ஸுக்குரியது. உண்மையா நீங்க ஜஸ்ட் பார்த்து கொள்ளலாம், டீச்சர்ஸ் எப்படி எப்படி எல்லாம் டீச் பண்ணணும்னு அதுல போட்டிருப்பான். உங்களுக்கு கவர்மெண்டால தரப்படுற முக்கியமான விஷயம் தான் ரிசோர்ஸ் வளநூல். இந்த வளநூல் டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்கும் தாராங்க. ஸோ நாங்க படிப்பிக்கிறதுக்கு அது உதவுது. ஸோ நாங்க அந்த வளநூலுக்கு அங்கால உங்களுக்கு படிப்பிக்க இயலாது. நீங்களும் படிக்கிறதுக்கு உதவுது. நீங்களும் ரிசோர்ஸ் புக்கு அங்கால மேலதிகமா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நாங்க படிக்கிற காலத்துல, நாங்க படிக்கிற 2000ஆம் ஆண்டு A-level எழுதின நான் போட்டிருந்தேன் 2009. அந்த காலத்துல எங்களுக்கிட்ட ரிசோர்ஸ் புக் என்ற ஒரு புத்தகம் இருக்கல. சரிதான். ஸோ அப்ப எங்களுக்கு ஆசிரியர் சொல்ற வாக்கு தான் வேத வாக்கா இருந்தது. அவங்க தார நோட்ஸ் தான் வேத வாக்கா இருந்தது. உங்ககிட்ட எல்லாம் போன் இருக்கு, எங்கள்கிட்ட போன் இருக்கல். ஸோ 2009 போன் இருக்கல். அந்நேரம் இந்த சைனா போன் உண்டு. அப்பதான் நாங்க A-level முடிச்சதுக்கு பிறகு யூனிவர்சிட்டிக்கு போன டைம்ல தான் வந்தது. அதெல்லாம் நீங்க கண்டிருக்க மாட்டீங்க. பெரிய செங்கல் மாதிரி ஒன்று இருக்கும், வளைச்சி லைட் பத்தும். இந்த இந்த என்ன திருவிழாவில் லைட் பத்துற மாதிரி வளைச்சி அந்த போன்ல லைட் பத்தும். ஸோ அதுல ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, அதால டச் பண்ணி பண்ணி தான் நாங்க யூஸ் பண்ணோம். அது சரியா போட்டு குத்தணும். குத்துவையில போன் உடைஞ்சு பறந்தாலும் பறக்கும். அந்த அளவு குத்தினா தான் அது கொஞ்சம் டச் வேலை செய்யும். அப்படிதான் ஃபர்ஸ்டா வந்த போன். அந்த போன் பாவிக்கக்குள்ள நாங்க A-level முடிச்சிட்டோம். ஸோ அந்த டைம்ல யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு ஆன்லைன் என்று ஒன்று இல்லை, ஜூம் என்று ஒன்று இல்லை, போன் என்று ஒன்று இல்லை, பிசிக்கல் கிளாஸ் மட்டும். கிளாஸுக்கு போற அவங்க தார நோட்ஸ் மட்டும். என்ன அதுதான் வேத வாக்கு. எங்கள்கிட்ட காசு இருந்தால் புத்தகம் வாங்கலாம், காசு இல்லாட்டி புத்தகம் வாங்கலாம். ஸோ எனக்கு புத்தகங்கள் குறைய. ஸோ நாங்க மேக்சிமம் நம்பினது நோட்ஸையும் பாஸ் பேப்பரை. நான் வாங்கின ஒரே ஒரு புத்தகம் பாஸ் பேப்பர். பிசிக்ஸ்ல மட்டும் ரோசா சார் புக் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஆனால் பயாலஜியில் நான் எந்த நோட்ஸ் புத்தகமும் வாங்கல. ஒன்லி டீச்சர்ஸ் தந்த நோட்ஸு, பாஸ் பேப்பர், இது 2 தான் நாங்கள் வாங்கினது. எங்களுக்கு ரிசோர்ஸ் புக் ஒன்று இல்லை. அந்நேரம் அப்படி நோட்ஸ் எல்லாம் இல்லை. நீங்கெல்லாம் கொடுத்து வச்சாங்க, ரைட்? ஸோ இந்த காலத்தில் பிறந்திருந்தா மிகவும் லக்கியஸ்ட் பீப்புள். ஏன்னா அவங்களோட ரிசோர்ஸ் புக் இருக்கு. ஊர்ல இருக்கிற டீச்சர் பிடிக்கலாட்டி ஆன்லைன்ல போய் எந்த இலங்கையில எந்த மூலைக்குள்ள ஒளிச்சிட்டு இருக்கிற டீச்சர்டையும் நீங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ரைட்? ஸோ தேவையான ரிசோர்ஸை நீங்க இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ண, டெலிகிராம் சேனல்ஸ், டெலிகிராம் குரூப்ஸ் என்று எக்கச்சக்கமான விஷயம். ஈவன் எங்களுக்கு எங்கட சீனியர்ஸ் கூட இப்படி படிடா அண்டு ஒருவன் ஒருவன் சொல்லி தரல. ஸோ நாங்களா படிச்சு அனுபவிச்சு என்ன கடைசி டைம்ல ஐயோ இவ்வளவு பிள்ளை விட்டுட்டோமே என்று உணர்ந்து தான் நாங்க எக்ஸாம் செய்யக்குள்ள செஞ்சு. இப்ப அப்படி இல்லை. ஒவ்வொரு டீச்சரும் நாளைக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டும் என்ன இப்படி படி அப்படி படின்னு எக்கச்சக்கமான அட்வைஸ் இப்பவே உங்களோட தலை ஃபுல்லா குழம்பி இப்படி குருவி பறக்கிற மாதிரி பறந்துகிட்டு இருக்கு, ரைட்? எனிவே, ஸோ அப்படி நிறைய ரிசோர்ஸ் இருக்கக்குள்ளே நீங்க படிக்காட்டி அது உங்களோட உங்களோட என்ன சொல்ற, நீங்க இவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கக்குள்ளே நீங்க படிக்கலைன்னா உங்களோட வீக்னஸ், சரியா? ஸோ இந்த A-level படிக்கக்குள்ள என்னென்ன சேலஞ்சஸ் வரும்ங்கிறது நாளைய கிளாஸ்ல டீச்சர் சொல்லி தருவான். ஸோ அதை நான் இன்றைக்கு நான் கதைக்க மாட்டேன். ஸோ என்ன அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பதான் அந்த சேலஞ்சஸ் எல்லாம் இப்பவே ஒதுக்கி வைக்க தொடங்குவீங்க. உதாரணமா ஃபோன்.
ஸோ ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் நாளைக்கு டீச்சர் சொல்லி தருவார். ரைட். ஸோ அதுக்கான கிளாஸாக நாளைக்கு இருக்கும். நாளைக்கு கடும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதுலேயும் கட்டாயம் ஜாயின் பண்ணிடும். ரைட். ஸோ இப்போ இந்த 10 பாடத்திலையும் பாட வேலைங்கிறது நீங்க ஒரு நாள் ஓ லெவல்ல எல்லாம் பாட வேலைன்னா ஒன்றும் கணக்கெடுக்கிறதுல தானே. ஸோ பட் ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் பயாலஜியில குறிப்பா பாட வேலை முக்கியம். ஸோ 3 பாடத்திலையும் எத்தனை பாட வேலை இருக்கு? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் எத்தனை பாட வேலை மொத்தமா 2 இயர்ஸுக்கு? 600. ஸோ எல்லாமே 600 தான். ஸோ பிசிக்ஸுக்கும் 600 தான், கெமிஸ்ட்ரிக்கும் 600 தான், பயாலஜிக்கு 600. ஸோ பயாலஜியில கிரேட் 12 கிரேட் 13 எல்லாத்துக்கும் சேர்த்து 600. ஒரு பாட வேலைங்கிறது உங்களோட ஸ்கூல்ல வர ஒரு 45 நிமிஷம் அல்லது 40 நிமிஷத்தை குறிக்கும். ரைட். ஸோ அந்த பாட வேலைக்குள்ள அவங்க என்னத்தை கொண்டு வராங்கன்னு சொன்னால் இதை நீங்க முக்கியமா விளங்கிக் கொள்ளணும். பாட வேலைங்கிறதுக்குள்ள கவர்மெண்ட் என்னத்தை குறிப்பிடுறாங்கன்னா உங்களுக்கு தியரியை படிப்பிக்கிறது. ரைட். தியரியை படிப்பிக்கிறதுக்கு தான் இந்த பாட வேலைகள் சொல்லப்பட்டு நீங்க அடிஷனலா பேப்பர் கிளாஸ் செய்யறது, பேப்பர் ப்ராக்டிஸ் செய்யறதெல்லாம் இந்த பாட வேலைக்குள்ள வராது. அதாலதான் ஸ்கூல்ல நாங்க சிலபஸ் முடிக்காம போறது காரணத்துல உண்டு. அவங்க தியரியையும் பேப்பரையும் அப்படி கேள்விகள் எல்லாம் செய்ய வெளிக்கிட்டாங்கன்னா பேப்பர் தியரிய ஸ்கூல்ல முடிக்கிறது கஷ்டமா இருக்கும். தனிய தியரியை மட்டும் கொண்டு போனால் வடிவா பாடத்தை முடிக்கலாம் ஸ்கூல்ல. ஆனா பேப்பர் செய்யலாம். ஸோ அப்படித்தான் அது டிசைன் பண்ணிருக்கு. ஏன்னா நீங்க தான் பேப்பர் செய்யணும், நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதான் கவர்மெண்ட் எதிர்பார்க்கும். பட் அது ரியாலிட்டி இல்லை தானே. நீங்க எதிர்பார்ப்பீங்க. இப்ப அது உண்மையா ஒரு பிரச்சனை. இந்த இன்னும் ஓஎல்ல படிச்ச மாதிரி வாழைப்பழத்தை உரிச்சு வாய்க்குள்ளையும் தீத்தி விட்டு பிறகு கம்பாலையும் குத்தி அனுப்புற மாதிரி தான் எங்களோட படிப்பு சிஸ்டம். சரிதானே. ஸோ அப்படி நீங்க இருக்கப்படா. நீங்களா உண்மையா செல்ஃப் ஸ்டடி தான் ஏ லெவல். ஸோ ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் நீங்க யார், நான் ஏற்கனவே இந்த டெலிகிராம் சேனல்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே ஒரு போஸ்டும் போட்டேன். ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் அது யார் டீச்சர்கிட்ட போறீங்க, எங்க போறீங்க, என்ன கிளாஸுக்கு போறீங்கிறத விட நீங்க எவ்வளவு நேரம் உங்களோட வீட்டுல படிக்கிறதுக்கு ஒதுக்குறீங்கிறதுல தான் உங்களோட சக்சஸ். ஸோ நீங்க எவ்வளவு நேரம் உங்களோட படிப்புக்காக ஒதுக்குறீங்க, நீங்க எந்த அளவுக்கு விளங்கி கொள்றீங்க, நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் செய்றீங்க, அது ஆக முக்கியம். ரைட். ஸோ ப்ராக்டிஸ் ஆக முக்கியம். ப்ராக்டிஸ் என்ன, நாங்க கிளாஸ் போக போக ஒவ்வொரு விஷயங்களா சொல்லி தருவோம். எல்லாத்தையும் ஒரே நாள்ல சொல்ல வெளிக்கிட்டா தலைவடிச்சு போகும். ரைட். ஸோ இதுல இந்த பாட வேலை பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஏன் முக்கியம் வேண்டாம், எக்ஸாம் ஓரியன்டா பாக்குற நேரம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பயாலஜியோட மெயின் டார்கெட்டே வந்து ஏ லெவல்ல 3A எடுத்து மெரிட்ல பாஸ் ஆகுறது. அப்படி என்றால் இந்த பாட வேலைக்கு இருக்கிற கனதி, இந்த பாட வேலை ஒதுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த பாட வேலையோட நம்பர் கடும் முக்கியம். அதை பேஸ் பண்ணித்தான் கேள்வி வரும். ரைட். உதாரணமா முதலாவது பாடம் பாருங்க, உயிரியலுக்கான அறிமுகம். ஸோ கொஞ்சம் இன்ட்ரடக்ஷனை பத்தி கதைப்போம் இதுல. ரைட். ஸோ பயாலஜியோட இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் கதைப்போம். உயிரெண்டா என்ன, உயிரினுடைய வரைவிலக்கணம், உயிரினுடைய சிறப்பியல்புகள், இதுகளை பத்தி நான் கொஞ்சம் கதைப்பேன். வெறும் 5 பாட வேலை. ஸோ 5 பாட வேலை இருக்கிறதால இதுல எக்ஸாம்ல சில நேரம் ஒரு கேள்வியும் வராமலும் போகலாம். ரைட். ஸோ இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்ப கொழும்புக்கு பஸ் ஏறி போறேன்டா, கொழும்புக்கு போற பஸ் எப்படி எத்தனை மணிக்கு போகும்னு தெரிஞ்சிருக்கணும், எத்தனைக்கு போனா எத்தனைக்கு போய் சேரலாம்னு தெரிஞ்சிருக்கணும், எவ்வளவு காசு தேவைன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஏ லெவல்ல நீங்க 3A எடுக்கிறேன்னு சொன்னால் எக்ஸாம் பேப்பர் எப்படி வரும்னு தெரிஞ்சிருக்கும். ரைட். ஸோ எக்ஸாம் பேப்பரை பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க. எத்தனை ஓ லெவல்ல நீங்க சயின்ஸ் பேப்பர் எல்லாம் எழுதி, இப்ப நம்ம ஏ லெவல் எக்ஸாமை நோக்கி தானே படிக்க போறோம். ரைட். ஸோ எக்ஸாம் பேப்பரை பத்தி நீங்க சொல்லுங்க பாப்போம். ஏ லெவல் பயாலஜில எத்தனை பார்ட் இருக்கு? சட்ல சொல்லுங்க, பேசுறது கஷ்டம். எத்தனை பார்ட் இருக்கு ஏ லெவல் பயாலஜி? சார் இன்னும் வழங்கலை சார். என்னது, எத்தனை பகுதி இருக்கு ஏ லெவல் பயாலஜி எக்ஸாம்? ஃபைனல் எக்ஸாம் ஏ லெவல் எக்ஸாம்ல எத்தனை பார்ட் கேள்வி வரும்? ஸோ ஒரு ஆள் 2 பார்ட், ஒரு ஆள் 3 பார்ட் சொல்றேன். ஸோ சேட்ல நீங்க சொல்றது ஈஸி. சத்தம் போடுற நேரம் மத்தாக்களும் டிஸ்டர்பா இருக்கலாம். ஸோ சேட்ல நீங்க சொல்லலாம் குயிக்கா. ஸோ சிலர் 2 பாட்டுன்னு சொல்றீங்க, சிலர் 3 பாட்டுன்னு சொல்றீங்க. எது சரி?
ஸோ It's okay. So it's விலங்கல் ஓஎல் சயின்ஸ்ல எத்தனை பாட்டம்? எஸ், வெரி குட் அக்ஷர். 20 ஸோ part. ஓ லெவல் பயாலஜில 20 பாட்டா? 20 பகுதி கேள்வி இருந்தா இல்லையே. ஓ லெவல் பயாலஜில எத்தனை கேள்வி, எத்தனை பேப்பர் கிடைக்கும்? பேப்பர் 1 பார்ட் 1ம் பார்ட் 2ம் தானே என்ன? ஸோ அதுல பார்ட் 1 எம்சிக்யூவும் பார்ட் 2ல வந்து ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ என்று வந்திருக்கும், அப்படித்தானே? சரியா நான் சொல்றது? ஓ லெவல் பேப்பர் எனக்கு மறந்துட்டு டோட்டல். அப்படித்தானே? எஸ் ஓ நோ? எஸ், ஓகே. ஸோ ஏ லெவல் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு பார்ட் இருக்கு. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, ரைட்? ஸோ இது பார்ட் But 1. section இடையில இடையில கதைக்கிறீங்க, உங்களோட கவரேஜ்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப அப்படி நீங்க அடைச்சு அடைச்சு காய்க்கிற நேரம் நான் டீச் பண்றதை இன்டரப்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு லேசான வேலை செட் பண்றது. சேட்ல நீங்க உங்களோட ஆன்சரை போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும், மற்றவர்களுக்கு இன்டரப்ஷன் இல்லாம இருக்கும். Okay, சரியா? okay. ஓகே, ரைட். ஸோ இதுல இதான் உங்களோட ஏ லெவல் பயாலஜி பேப்பரினுடைய ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க என்றால் மொத்தமா 2 பார்ட் இருக்கு, பகுதி 1, பகுதி 2. ஸோ ஓ லெவல்ல உங்களுக்கு பகுதி 1ல எத்தனை கேள்வி? சயின்ஸ்ல ஓ லெவல் பார்ட் 1ல எத்தனை கேள்வி? 40 கொஸ்டின்ஸ். வெரி குட். ஸோ இங்க உங்களுக்கு 50 கேள்வி. ஸோ அங்க 40 கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு தரப்பட்ட நேரம் எத்தனை? 1 hour. ஸோ இங்க 50 கேள்விக்கு உங்களுக்கு தரப்படுற நேரம் 2 மணி நேரம், ரைட்? ஸோ இப்ப நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகுறீங்க என்ன? சாதாரண தரத்துல நீங்க செஞ்ச மாதிரி இப்ப அட்வான்ஸ் லெவல்ல செய்யல. சாதாரண தரத்துல நீங்க உங்களுக்கு போட்டி இருக்கல. நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், செகண்ட் ரேங்க் வரணும் வேண்டி யாரும் எதிர்பார்க்கல. ஆனா அட்வான்ஸ் லெவல்ல உங்களுக்கு போட்டி இருக்க போகுது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தா, ஏன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு போற தேவை இருக்குது. ஸோ நீங்க யூனிவர்சிட்டியில உங்க எல்லாரையும் எடுக்கல. எனவே யூனிவர்சிட்டியில லிமிட்டட் நம்பர் தான் எடுக்கலாம். ஒரு 5 வீதம் என்றா 5 வீதம் பேர் எடுக்கணும் 100 வீதத்துல இருக்கு. எனவே அதுல 5 வீதம் டாப் மார்க்ஸ் எடுக்கிறாக்களை தான் நாங்க யூனிவர்சிட்டிக்கு எடுக்க போறோம், உதாரணத்துக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால பழைய ஓ லெவல் கேள்வி மாதிரி இங்க இருக்காது. ஸோ பேப்பரை தெரிஞ்சிருக்கணும் நீங்க. கட்டாயம் பேப்பரை தெரியாம நாம கால் வைக்கலாம். ஆழம் அறியாமல் காலை விடாது, சரிதானே? ஸோ பழமொழியும் இருக்கு தமிழ்ல, ரைட்? ஸோ அதே மாதிரி இந்த பயாலஜிண்டா என்னன்னு தெரியாம கால் வைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பேப்பர் எப்படி இருக்குன்னு தெரிய போறோம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் எங்கட எய்ம். ஸோ உங்களுக்கு 1 தொடக்கம் 50 வரைக்கும் கேள்வி இருக்கும். அதுல ஓ லெவல்ல ஒரு கேள்வியில எத்தனை கூற்று இருக்கும்? 4 5 4. அப்ப இங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக போறேன். ஸோ ஏ லெவல்ல உங்களுக்கு 5 கூட்டு இருக்கு, ரைட்? ஸோ அதுலயும் 1 தொடக்கம் 50 வரையில 1 தொடக்கம் 40 வரையான கேள்வி எப்படி இருக்கும் என்றால், நீங்க ஒரு ஆன்சரை செலக்ட் பண்ணினா சரி. இப்ப இதுல இந்த அறிவுறுத்தல் எல்லா பேப்பர்லையும் தருவாங்க, ரைட்? ஸோ இதுல மிக பொருத்தமான ஒரு விடையை செலக்ட் பண்ணா சரி. 1 தொடக்கம் 40 வரை. 41ல இருந்து 50 வரையும் உள்ள கேள்வி இதெல்லாம் நான் பிறகு டீட்டெயிலா சொல்லுவேன். இப்ப ஒரு சமரி சும்மா சொல்ல போறேன். அதுல ஏபிசிடி கேள்வி வரும். ஓ லெவல்ல இப்படி இருந்த ஏபிசிடி கேள்வி இல்ல என்ன? சோ ஆனா இடையில சில கூற்றுகள் வந்திருக்கும். ஏ மட்டும் சரி, பி மட்டும் சரி, ஏபி மட்டும் சரி அப்படின்னு சில கேள்வி வந்திருக்கு. ஆனா ஏபிசிடிஇ கேள்வி என்ற ஒரு கேள்வி இல்லை. ஸோ இந்த 41 தொடக்கம் 50 வரையான கேள்வி இது எல்லாத்துக்கும் பொதுவா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துலயும் இதே பேட்டர்ன் தான். எம்சிக்யூல 41ல இருந்து 50 வரையான கேள்வியில ஏபிசிடிஇ என்ற 5 கேள்வி இருக்கும். இந்த 5 ஆன்சர்லையும் நீங்க ஏயும் பியும் டியும் சரியென்றா முதலாவது என்று செலக்ட் பண்ணணும். ஏயும் சியும் டியும் சரியென்றா ரெண்டாவது என்று செலக்ட் பண்ணணும். ஏயும் பியும் சரியென்றா மூணாவது, சியும் டியும் சரியென்றா நாலாவது, வேறு விடை என்றா 5வது என்று செலக்ட் பண்ணோம். நாங்க கேள்விகள் செய்யக்குள்ள இதெல்லாம் பார்ப்போம், சரியா?
ரைட். ஸோ அப்போ இந்த எம்சிக்யூ பேட்டர்ன் இப்போ நீங்கள் ஓ லெவல் சயின்ஸில் படிச்சதை விட டோட்டலி மாறப்போகுது. ரைட். ஸோ உங்களுக்கு 50 கேள்வி வரப்போகுது, ஒரு கேள்வியில் 5 கூற்று வரப்போகுது, அதுலேயும் 41 50 வரையான கேள்வி ABCDE கேள்வி பல்தேர்வு வினாண்டு. இதைத்தான் உண்மையா சொல்றேன் நான். பல விடைகளை நீங்க இதுல செலக்ட் பண்ணு. 40 வரைக்கும் இல்லதுல ஒரு விடை தான் செலக்ட் பண்ணுவீங்க, இதுல பல விடை செலக்ட் பண்ணு. இது ஒரு பேப்பர், ஃபர்ஸ்ட் பேப்பர். இந்த ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு எத்தனை மார்க்ஸ்? 50 மார்க்ஸ். சரியா? ஸோ இதுல மார்க்ஸை பார்த்தீங்கன்னா வழங்கும் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு 50. ஸோ ஓ லெவல்லையும் அப்படிதான் நினைக்கிறேன். செகண்ட் பேப்பர்ல 2 பார்ட் இருக்கு, ஏ பார்ட் பி பார்ட்னு 2 பார்ட் இருக்கு. ஸோ ஏ பார்ட்டை நாங்க சொல்ற அமைப்பு கட்டுரை, ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்னு சொல்லுவோம். பி பார்ட்டை நாங்க சொல்ற கட்டுரைன்னு சொல்லுவோம். ஓ லெவல்ல அமைப்பு கட்டுரை வினா எத்தனை வந்தது உங்களுக்கு மொத்தம்? 4. 4. 4க்கும் எவ்வளவு நேரம்? அமைப்பு கட்டுரை வினா 4. 4க்கும் எவ்வளவு நேரம்? 4க்கும் 1 and 30 hour or 1 hour. நான் நினைக்கிறேன் 1 hour. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் அமைப்பு கட்டுரை வினா வரும். அமைப்பு கட்டுரை வினாவுக்கு 1 மணித்தியாலம், கட்டுரை வினாவுக்கு 2 மணித்தியாலம். உங்களுக்கு அங்க சயின்ஸ்ல பார்ட் 2கே மொத்தமா 1.5 மணித்தியாலமா 2 மணித்தியாலம் மொத்தமா? ஓ லெவல் இப்ப என்னடா பழின்னு என்ன? ஓ லெவல் சயின்ஸ்ல மொத்தம் 3 hours. ஓகே. ஸோ அதுல 1 hour அமைப்பு கட்டுரை வினாவுக்கு, 2 hour எஸ்ஏ. ஸோ இங்கேயும் அப்படித்தான். 1 hour அமைப்பு கட்டுரை வினாவுக்கு அதுல 4 கொஸ்டின் இருக்கும். பார்ட் பிங்கிறது கட்டுரை வினா. ஸோ கட்டுரை வினாவுல உங்களுக்கு எத்தனை ஓ லெவல்ல செலக்ட் பண்ணி நீங்க விட எழுதலாமா? எத்தனை கேள்வியில நீங்க எத்தனை செலக்ட் பண்ணுவீங்க? 5ல 3. ரைட். ஸோ 5ல 3 செலக்ட் பண்ணீங்க. இங்க ஏ லெவல்ல 6ல நீங்க 4 செய்யும். ரைட். ஸோ அங்கேயும் 2 நீங்க விடலாம், இங்கேயும் 2 விடலாம். ஸோ இங்க 6ல 4 செலக்ட் பண்ணும். ஸோ மொத்தமா 6 கேள்வி வரும். ஸோ எப்படி வரும் என்றால் அமைப்பு கட்டுரை வினா முதலாவது, 2வது, 3வது, 4வது என்று வந்து 4ம் கட்டாயம் செய்யும். அங்கால 5லிருந்து 10 வரைக்கும் கட்டுரை வினா வரும். 5, 6, 7, 8, 9, 10 வரும். அப்ப மொத்தம் 6 கட்டுரை வினா. 6 கட்டுரை வினாவிலையும் நீங்க 4 செலக்ட் பண்ணி எழுதும். ரைட். ஸோ இங்க இருக்கு பாருங்க, கட்டுரை வினாவுல 4 வினாக்களுக்கு மாத்திரம் விடை எழுதும். ஸோ அமைப்பு கட்டுரை வினாவுல எல்லாத்துக்கும் அந்த பேப்பர்லயே எழுதணும். அப்படிதான் ஓ லெவல்ல அதே பேப்பர்ல எழுதி கொடுத்தீங்க அப்படியா? எஸ். கட்டுரை வினாவுக்கு நீங்க பேப்பர்ல எழுதி கொடுத்தீங்க அப்படித்தான். ஓ லெவல்ல இருக்கிற கட்டுரை வினாவுக்கும் ஏ லெவல்ல இருக்கிற கட்டுரை வினாவுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கதான் நீங்க பிரச்சனை வரப்போகுது. ஸோ பயாலஜி கட்டுரை வினா ஓ லெவல்ல எப்படி வந்து, உதாரணமா ஒரு கேள்விக்கு ஒரு கட்டுரை வினாவண்டா அதுல பல கேள்விகள் வந்ததா, அல்லது கட்டுரை வினா ஒரே ஒரு கேள்விதான் வந்ததா? நான் கேட்கறது விளங்குதா? ஸோ ஒரு கட்டுரை வினா உதாரணமா பயாலஜில ஒரு சுற்றோட்ட தொகுதி சம்பந்தமா ஒரு கேள்வி வருது. அப்படி வந்தால் அதுல ஒரு 7-8 கேள்வி உப கேள்விகள் வந்ததா, அல்லது ஒரே ஒரு கேள்வி மட்டும் வந்ததா? மெனி கொஸ்டின்ஸ். வெரி குட். ஸோ ஓ லெவல்ல நீங்க மெனி கொஸ்டின்ஸ் கட்டுரை வினாவில் எழுதினீங்க. ஏ லெவல்ல அப்படி இல்லை. சாரி, ஏ லெவல்ல தான் நீங்க உண்மையான கட்டுரை வினா எழுத போறீங்க. ரைட். அங்க இருந்த கட்டுரை வினாங்கிறது உடைச்சு 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 வந்த கேள்வி. ஆனா இங்க கட்டுரை வினாவில் இப்போ உதாரணமா இதயத்தின் மொத்த கட்டமைப்பை விவரிக்குக என்கிறது ஒரு கட்டுரை வினா. இதயத்தின் மொத்த கட்டமைப்பை விவரிக்குக. சோ இதயத்தின் மொத்த கட்டமைப்பை விவரிக்குக என்றால் நீங்க இதயம் என்றா எங்க காணப்படும், இதயத்தில் 4 அறை உண்டு, 4 அறையும் என்ன, அதுல இருக்கிற வாழ்வு என்ன, அதுல அறைகளோட பேர் என்ன, அது எங்கெங்க இதய குருதி அனுப்பும் என்று சொல்லி மொத்தமா நீங்க கிட்டத்தட்ட 30-40 பாயிண்ட்ஸ் ஒரு கட்டுரை வினாவுக்கு கட்டுரையாக பந்தி பந்தியா எழுதும். ஸோ இதான் ஓ லெவல் சயின்ஸுக்கும் ஏ லெவல் பயாலஜிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் வேற, சரிதானே? இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில கட்டுரை எழுத சொல்லலாம்.
பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிங்கிறது ஒன்றில் தாக்கம், கெமிஸ்ட்ரி என்ற தாக்கங்களை நிறுவி அப்படி கேள்விகள் தரும். பிசிக்ஸ் என்றா சில கணக்குகள் வந்து அதை நீங்க கடைசி விட பெற வேண்டி வரும். பயாலஜியில் அப்படி கேட்கல, அதை கணக்கு செஞ்சு நிறுவ சொல்லலாம். ஸோ மொத்தமா இதயத்தின் கட்டமைப்பை விவரிக்குக அல்லது சுவாச பொறிமுறையை விளக்குக இப்படின்ட்டு சின்ன சின்ன கேள்வியா தான் இருக்கு. அந்த கேள்விக்கு நீங்க எழுத போற விட பெருசு, ரைட்? ஸோ இந்த மொத்தமா பார்ட் 2க்கும் உங்களுக்கு கிடைக்க போற மார்க்ஸ் 1000 புள்ளி. ஸோ 1000 புள்ளி என்றா என்னது 1000 புள்ளியாண்டு யோசிக்கப்படா, கடைசியாக 20ஆல பிரிப்பாங்க. ஸோ 20ஆல பிரிச்சு 50 புள்ளி. ஸோ பார்ட் 2க்கு உங்களுக்கு கிடைக்க போற மார்க்ஸ் 50. ஸோ அதுல 400 மார்க்ஸ் அமைப்பு கட்டுரைக்கும் 600 மார்க்ஸ் கட்டுரைக்கும் கிடைக்கும், ரைட்? ஸோ இப்ப இதெல்லாம் டீட்டெயிலா நான் கிளாஸ் பேப்பர்கள் செய்யற நேரம் எல்லாம் இப்ப இந்த 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 பேப்பர் ஸ்ட்ரக்சரை பாக்குற நேரம் எந்த கேள்வியில மார்க்ஸ் வந்து கூட இருக்கு சொல்லுங்க. எந்த கேள்விக்கு மார்க்ஸ் வந்து கூட டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, பார்ட் 1க்கா பார்ட் 2க்கா? இப்ப எந்த ஒரு கேள்வியில ஒரு கேள்விக்கு கூட பாயிண்ட்ஸ் கிடைக்கும், பார்ட் 1லயா பார்ட் 2லயா? எஸ், சக்ஷனா பார்ட் 1. சாபிரா, வெரி குட். ஸோ இப்போ இந்த நீங்க இப்படியே ஏ லெவல் படிச்சுட்டு போகல, இடையால கொஞ்சம் பேர் வருவாங்க எதிர்பார்க்கை வினா. இப்ப சயின்ஸ்லயும் அப்படி ஓ லெவல்லையும் உங்களுக்கு எதிர்பார்க்கை வினா என்று கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க, தெரியும் தானே? ஸோ எதிர்பார்க்கை வினா என்று அந்த பாடத்தை மட்டும் படிச்சுட்டு போனா அங்க அறவாசி வந்திருக்காது. சில நேரம் வந்தாலும் எம்சிக்யூவை யாராலையும் எதிர்பார்க்கல. எல்லாரும் எஸ்ஏ தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா எஸ்ஏல உங்களுக்கு கிடைக்க போற மார்க்ஸ் 600. இந்த 600ஐயும் 20ஆல பிரிச்சா வெறும் 30 மார்க்ஸ் தான். ஆனா எம்சிக்யூல நீங்க ஒரு மார்க்ஸை விட்டாலும் ஒரு பாயிண்ட்ஸ் போயிடும், ரைட்? ஸோ அதுக்கு மொத்தமா 50 புள்ளி இருக்கு. பார்ட் 1 கடும் முக்கியம். இந்த பார்ட் 1க்கு கேள்வி எடுக்கிற நேரம் இந்த பாட வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க. இப்ப பாருங்க, இந்த ஒட்டுமொத்த பாடத்துல எதுக்கு பாட வேலை கூட இருக்கு பாருங்க. எதிர பாட வேலை கூட எத்தனாவது யூனிட் பார்த்தா விளங்குதா? 5வது யூனிட். ஸோ 5வது யூனிட்ல கிட்டத்தட்ட 195 பாட வேலை இருக்கு. 195ண்டா 200 பாட வேலை. 200ண்டா உங்களோட மொத்த சிலபஸ்ல 600லயும் 200 மூணில் ஒரு பங்கு 5வது பாடம். ஸோ 5வது பாடத்துல எம்சிக்யூல எத்தனை கேள்வி வரும் நினைக்கிங்க? ஸோ 50 கேள்வி இருக்குதான் மொத்தம். ஸோ 600 பாட வேலையும் 50 எம்சிக்யூக்கும் பிரிஞ்சு போகும். ஸோ அப்படி பார்க்குற நேரம் மூணில் ஒரு பங்கு கேள்வி 5வது யூனிட்ல இருந்து வரும் எம்சிக்யூல. எஸ்சிக்யூலையும் அப்படித்தான், அமைப்பு கட்டுரையிலையும் அப்படித்தான். கட்டுரையிலையும் 2 பெரிய கேள்வி 5வது யூனிட்ல இருந்து வரும். ஸோ அந்த 5வது யூனிட்ங்கிறது கடும் முக்கியமான யூனிட். ஏனென்றா அதுலதான் நாங்க மனுஷன் உடம்பு, மனுஷன்ல இருக்கிற ஒவ்வொரு தொகுதிகளையும் படிக்க போறோம். விலங்கு அமைப்பும் தொழிலும் என்று அதுல பேர் இருந்ததுக்கு அதுல மெயினா நாங்க படிக்க போறது மனுஷனுடைய உடல்ல இருக்கிற கட்டமைப்புகள், அதுல இருக்கிற தொழிற்பாடுகள் எல்லாம் அதுலதான் வரப்போகுது. ஸோ அவங்களோட கிரேட் 12 கிரேட் 13 எல்லாம் நாங்க பிரிச்சு பாக்குறோம்ல. ஆனா அப்படி பிரிக்கிற நேரம் 5வது பாடத்தால உங்களோட கிரேட் 12 பிரியும். 5வது பாடம் 2ஆவோட ஒரு பார்ட் கிரேட் 12ல வரும், இன்னொரு பார்ட் கிரேட் 13ல வரும். ஸோ இந்த பாடத்துல எல்லாம் இன்ட்ரடக்ஷன் நீங்க ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. உயிரின் இரசாயனம் மற்றும் கல அடிப்படை ஒரு பாடம் ஓஎல்ல இருந்துச்சா? ஞாபகம் இருக்கா? உயிரின் இரசாயன அடிப்படை ஒரு பாடம் ஓ லெவல்ல இருந்ததா? கார்போஹைட்ரேட், புரதம், இலிப்பிட்டு இதுகளை பற்றி படிச்சிங்களா? எஸ், வெரி குட். ஸோ அதே மாதிரி களம், ப்ரோகரியோட்டா களம், யூகரியோட்டா களம் படிச்சிங்க என்ன? ஸோ அதே பேசிக்ல இருந்து இப்ப நீங்க அட்வான்ஸ் ஆக போறீங்க, கொஞ்சம் டீப்பா போறீங்க. ஒவ்வொரு புன்னகங்களை பற்றியும் கொஞ்சம் டீப்பா படிக்க போறீங்க. ஸோ அங்கிருந்து ஓ லெவல்ல இருக்கிற சயின்ஸ் ஒரு நாளும் உங்களுக்கு வேஸ்ட் ஆக மாட்டான் பயாலஜி படிக்கிறது. ஸோ அங்க படிச்சதுகளை நீங்க ஏ லெவல்லையும் நான் ஊண்டா வருவேன், அவசரப்படப்பட சரியா சக்ஷனா. ஸோ அடுத்தது அதான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டேர்ம்லையும் என்னென்ன வரும்னு நான் சொல்றேன். ஆனா நீங்க டேர்ம் டெஸ்ட்டுகள் அதை நான் பிறகு சொல்றேன், ரைட்? அதே மாதிரி 3வது பாடம் கூர்ப்பும் பல்வகைமை. இதே டாபிக் நீங்க அங்கேயும் படிச்சிருப்பீங்க. டைவர்சிட்டி என்ற ஒரு பாடம் படிச்சீங்களா? ரைட்.
அங்கிகளை பாகுபடுத்துறது. எஸ், ஸோ அதே டாபிக்ல இருந்து இங்கால கொஞ்சம் கூர்ப்படைஞ்சு வருது, அவ்வளவுதான். ரைட். தாவர அமைப்பும் தொழிலும் தாவரங்களை பற்றி ஃபுல்லா படிக்க போறோம். ஸோ நீங்க அங்கேயும் நீங்க படிச்சிருப்பீங்க நிலை இழையம், பிரி இழையம், கால், உரியம், என்ன, தாவர வளர்ச்சி ஹோமோன்கள், இப்படின்றலாம் சில பகுதி படிச்சிருக்கு. அதே இது இங்க கொஞ்சம் டீப்பா வரப்போம். விலங்கு அமைப்பும் தொழிலும் வேண்டா மனுஷன்ல அல்லது விலங்குகள்ல இருக்கிற அவ்வளவு தொழில் தொகுதிகளும் படிக்க போறோம். சுற்றோட்ட தொகுதி, சுவாச தொகுதி, சமிபாட்டு தொகுதி, நரம்பு தொகுதி, இனப்பெருக்க தொகுதி, நீர்ப்பீடனம், இப்படின்ட்டு நாங்க ஒரு 9 உபாதைகள் அதுக்குள்ள இருக்கு. ஸோ அது அவ்வளவும் இதுக்குள்ள படிக்க போறோம். இதான் ஆக பெரிய பகுதி, ஞாபகம் வச்சுக்கணும். பிறப்புரிமையியல், ஜெனட்டிக்ஸ், அங்க நீங்க ஓ லெவல்ல மெண்டலின் விதிகள், பட்டாணி தாவரம் அப்படின்ட்டு ஏதாவது படிச்சீங்களா? ஞாபகம் இருக்கா? எஸ், எஸ், அதே இது கொஞ்சம் டீப்பா இங்க வரப்போகுது. ஸோ அங்க படிச்ச அதே விஷயம் இன்னும் கொஞ்சம் டீப்பா வரப்போகுது. ரைட். ஸோ ஓ லெவலுக்கு மே லெவலுக்கும் இடையில பேசிக் நீங்க ஓ லெவல்ல படிச்சுட்டு தான் வாரீங்க. ஸோ ஏ லெவல்ல கொஞ்சம் அட்வான்ஸா போறீங்க, அவ்வளவுதான். மூலக்கூற்று உயிரியலும் மீளச்சேர்க்கை தொழில்நுட்பம், இது சில நேரம் உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஆனா நீங்க புரத தொகுப்பு சம்பந்தமா படிச்சீங்களா ஓ லெவல்ல? புரத தொகுப்பு அல்லது டிஎன்ஏ டெக்னாலஜி படிச்சீங்களா ஓ லெவல்? பெருசா படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இது உங்களுக்கு ஒரு புதிய பாடமா இருக்கும். இதுல கொஞ்சம் நாங்க டிஎன்ஏஸ் எப்படி காப்பி பண்ற, அதுல இருந்து எப்படி அங்கிகளுடைய இயல்புகளை மாத்துற, என்ன குளோனிங் எப்படி செய்யற, அப்படியான விஷயங்கள் இதுல படி. அது மாதிரி சுற்றாடல் உயிரியல் என்றால் எங்கட உலகத்தை பற்றி, இப்ப அங்கிகளை பற்றி படிக்கிற மாதிரி எங்களை சுற்றி இருக்கிற சூழல்களை பற்றி காடுகளை பற்றி, நீர்நிலைகளை பற்றி, கடல் பற்றி, அதுல இருக்கிற சுற்று சூழல் தொகுதிகள் பற்றி படிப்போம். அது ஒரு புதுமையான பாடமா இருக்கு, கடும் ஈஸியான பாடம். ரைட். அடுத்த நுண்ணுயிரினவியல், மைக்ரோபயாலஜி. மைக்ரோபயாலஜி இருந்ததா உலகம்? நுண்ணங்கிகள் சம்பந்தமா படிச்சீங்களா? கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, பங்கஸ், பாக்டீரியா, வைரஸ், அதுகளை பற்றி கொஞ்சம் பேசிக் கொண்டு படிச்சிருப்பீங்க. இங்க கொஞ்சம் டீப்பா படிப்போம். ரைட். நுண்ணங்கிகளால் எங்களுக்கு வர நோய்கள் என்ன, நுண்ணங்கிகளால் எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன, அது சம்பந்தமா இதுல கொஞ்சம் நாங்க டீப்பா படிப்போம். ரைட். பிரயோக உயிரியல் என்ற அப்ளைட் பயாலஜி, இதுல ஒரு 5 சப்யூனிட் இருக்கு. மீன் வளர்ப்பு எப்படி செய்யற, கார்டனிங் எப்படி செய்யற, உணவு நட்காப்பு செய்யற எப்படி, நானோ டெக்னாலஜி என்ற அந்த பயாலஜியில இருக்கிற புதிய டெக்னாலஜிகள் என்ன, இப்படின்னு ஒரு புதுமையான பாடமா இந்த அப்ளைட் பயாலஜி இருக்கு. ஆனா அதுல பாட வேலை மிச்சம் குறையும். ரைட். ஸோ இவ்வளவுதான் நாம இந்த 2 இயர்ஸுக்கும் உங்களோட கதைக்க போற, நீங்க படிக்க போற விஷயங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கத்தானே வேணும், இவ்வளவு பாடமும் இவ்வளவு விஷயமும் தான் நாங்க ஏ லெவல்ல படிக்கணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நீங்க அங்கால போற எல்லா கோர்ஸுக்கும் தேவைப்படும். சரியான பயாலஜியா இருக்கட்டும், மெடிசினா இருக்கட்டும், என்னென்ன ஃபீல்டுக்கு போறீங்களோ அதுக்கான பேசிக்கா தான் இது இருக்க போகுது. இப்ப சிலர் நினைப்பாங்க ஏ லெவல் பயாலஜி படிச்சா மெடிசின் படிச்ச மாதிரி அவர் டாக்டருக்கு படிக்காராமன்ட்டு சிலர் சொல்லித்தார். ரைட். ஸோ அப்படி இல்லை, சரிதானே? ஸோ இங்க படிக்கிற விலங்கு அமைப்பும் தொழிலும் அங்கிற இந்த ஹியூமன் பயாலஜி மெடிசினுக்குரிய சின்ன ஒரு பேசிக். அங்க 5 வருஷம் படிக்கணும், சரியா? ஸோ இந்த பேசிக்ல இருந்து அங்க பெருசா போகும். ஓஎல்ல இருக்கிறது கொஞ்சம், அதுல இருந்து இங்க பெருசா வர மாதிரி இங்க இருக்கிற கொஞ்சத்துல வச்சு மெடிசினுக்கு போகல இன்னும் கொஞ்சம் பெருசா போகும். ரைட். ஸோ இது போக போக அப்படித்தான். நீங்க அங்கால ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டு போக 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 நீங்க படிக்கிற விஷயம் சுருங்கிட்டு போகும், அதுக்குள்ள ஆழமா படிச்சுட்டு போவீங்க. ரைட். இப்ப இவ்வளவுலையும் நீங்க மெடிசினுக்கு போனா விலங்கு அமைப்பும் தொழிலும் இந்த நுண்ணுயிரினவியல் இதுகள் தான் கூடுதலா படிப்பீங்க. அது கொஞ்சம் டீப்பா படிப்பீங்க. அப்படிதான் போக போக படிப்பீங்க. ரைட். ஸோ இவ்வளவுதான் நம்மளோட பாட வேலைகள். ரைட். ஸோ இவ்வளவுக்குள்ளேயும் எந்த விதமான டவுட்டும் இல்லை தானே? ஸோ இதுல தவணைகள் உங்களோட சிலபஸ் புக்ல இருக்கு. ரைட். ஸோ இதுல முதலாம் தவணையில யூனிட் 1ல இருந்து யூனிட் 3ல 3.23 வரையும் வரும். இஸ் இட் பாசிபிள் டு எஸ், நீங்க 2027லயும் எழுதலாம். ஸோ என்கிட்ட சில பிள்ளைகள் படிக்கிறாங்க 2026ல எழுதுறதுக்கு 2027 பேட்ச் பிள்ளைகள் படிக்கிறாங்க.
ஸோ அவங்க கடுமையா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. சரி, சும்மா படிச்சீங்கன்னா அப்படியே எழுத இயலாது. ஸோ பேரலா அவங்க ஆன்லைன் கிளாஸ்ல 2026 பேட்ச் கிளாஸ்லயும் போறாங்க, 2027 பேட்ச் கிளாஸ்லயும் போறாங்க பேரலல். ஸோ போய் அது எல்லாத்தையும் படிப்பாங்களா இருந்தால், அதோட பேப்பர் எல்லாம் செஞ்சுட்டு போவாங்களா இருந்தால், ஒரு பாடம் இல்ல 3 பாடம் இருக்கு. ஸோ உங்களோட கெப்பாசிட்டியே யோசிங்க. உங்களால அப்படி கேரி அவுட் பண்ண இயலும் என்றால் தாராளமா செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுல முதலாம் தவணையில யூனிட் 1ல இருந்து யூனிட் 3ல ஒரு அரைவாசி கிட்ட வருது. ரெண்டாம் தவணையில யூனிட் 3ல அரைவாசி மிச்சத்துல இருந்து யூனிட் 4ல கடைசி வரைக்கும் வருது. மூணாம் தவணையில யூனிட் 4ல கடைசியில இருந்து யூனிட் 5ல கழித்தல் தொகுதி வரை வருது. கழித்தல் தொகுதியோட தரம் 12 முடியும். அங்கால மிச்சம் நரம்பு தொகுதியிலிருந்து 6வது யூனிட் வரைக்கும், ஃபோர்த் டேர்ம், 5வது டேர்ம்ல 7வது யூனிட்டும் 8வதும், 6வது டேர்ம்ல 9வது 10வது. இதான் நம்மளோட தவணை. ஸோ இது சம்பந்தமான ரிசர்ச் புக் எத்தனை பேர் எடுத்துட்டீங்க? கையை வைத்துங்க பாப்போம். அல்லது எஸ் ஓ நோன்னு போடுங்க பாப்போம். ரிசோர்ஸ் புக் எல்லாரும் எடுத்துட்டீங்க? குறைஞ்சது இன்டர்நெட் இதாவது பிடிஎஃப் ஃபார்ம்லயாவது எடுத்துட்டீங்களா? பிரிண்ட் பண்ணாட்டியும் பிடிஎஃப் ஃபார்ம்லயாகும். ஸோ எடுக்காத ஆட்கள் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை என்ன? ரிசோர்ஸ் புக் எடுக்குது. ஸோ ரிசோர்ஸ் புக் இல்லாம உங்களால மூவ் பண்ண முடியாது. ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஓகே, யூனிட் வைஸா வாங்கினாலும் ஓகே. ஸோ அதுலேயும் கிரேட் 12க்குரிய ஒட்டுமொத்த பாடமும் ஒரு ரிசோர்ஸ் ஒரு ஒரு பார்ட்டா இருக்கு என்ன. ஸோ ரிசோர்ஸ் புக் எத்தனை பார்ட் இருக்கு? ரெண்டு. ஓகே, ஸோ நாட் டூ, 4 பார்ட் இருக்குமையா. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தரம் 12க்குரிய அவ்வளவு பார்ட். ஸோ யூனிட் 5 விட கழித்தல் தொகுதி வரைக்கும் உள்ள பெரிய ஒரு புத்தகம் ரிசோர்ஸ் புக் 1. ரிசோர்ஸ் புக் 2 வந்து யூனிட் 5ல மிச்ச பாட்டும் யூனிட் 6ம். அது பிறகு ரிசோர்ஸ் புக் 3 வந்து யூனிட் 7ம் யூனிட் 8. ரிசோர்ஸ் புக் 4 வந்து யூனிட் 9ம் யூனிட் 10. ஸோ இப்படித்தான் அந்த ரிசோர்ஸ் புக் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஸோ நீங்க அதை மொத்தமா எல்லாத்தையும் வாங்கினாலும் ஓகே, யூனிட் வைஸா எடுத்தாலும் ஓகே, அல்லது ஜஸ்ட் நீங்க பிடிஎஃப் என்ஐ வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணாலும் ஓகே. எந்த டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயாவே ரிசோர்ஸ் புக், எல்லா மார்க்கிங் ஸ்கீம்ஸ், எல்லா சிலபஸ், டீச்சர்ஸ் கைட்ஸ், உங்களோட ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே இந்த டெலிகிராம் குரூப்ஸ்ல இருக்கு. டெலிகிராம்ல ரிசோர்ஸ் குரூப் என்ற ஒரு குரூப் இருக்கு. இந்த லிங்க்ஸை வேண்டாம் நான் குரூப்ல ஆல்ரெடி போட்டிருக்கேன். புதுசா தேவையானாக்கள் என்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க, நான் திருப்பி குரூப்ல போடுறேன். ரைட். ஸோ அதுல போனீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே அதுல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணலாம், அல்லது என்ஐ வெப்சைட்டுக்கு போனாலும் நீங்க டவுன்லோட். ஸோ அதே மாதிரி இதான் உங்களோட இந்த அனாலிசிஸ். ஸோ இது வந்து ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளவு கேள்வி வரும்ங்கிறது தான் இந்த அனாலிசிஸ். நான் இதுல ஒரு விஷயம் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, எஸ்சிக்யூல 12 போட்டிருக்கேன். ஏன் அது தெரியுமா? எஸ்சிக்யூல 4 கேள்வின்னு தானே சொன்னேன், ஏன் 12 போட்டிருக்கு? ஸோ ஒவ்வொரு எஸ்சிக்யூ கேள்வியிலையும் 3 பார்ட் இருக்கு. ஒரு எஸ்சிக்யூ கேள்வியில ஏபிசி என்று 3 பார்ட் இருக்கு. சரிதானே? ஸோ நீங்க கட்டாயம் பாஸ் பேப்பர் எத்தனை பேர் எடுத்துட்டீங்க பாப்போம். குறைஞ்சது ஒரு பாஸ் பேப்பராவது பார்த்துட்டீங்களா? நோ. ஸோ ரிசோர்ஸ் புக் எடுத்தாக்கள் அடுத்த செய்ய வேண்டிய வேலை பாஸ் பேப்பர் எடுக்கிறது. ரைட். ஸோ டெலிகிராம் குரூப்ல லிங்க் எல்லாம் நான் குரூப்ல போடுறேன், சரியா? 28 பேஜ் குரூப்ல போடுறேன். ஸோ பாஸ் பேப்பர் எடுக்காதாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். குறைஞ்சது மார்க்கிங் ஸ்கீம்ஸையாவது எடுத்து பாருங்க. எப்படி எஸ்சிக்யூ வந்திருக்கு, ஏபிசி பார்ட்ஸ் ஒவ்வொன்றிலையும் இருக்கு. சும்மா ஒன்றும் விளங்காட்டியும் பரவாயில்ல, சும்மா பார்த்து அதோட பரிச்சயம் ஆகிக்கொள்ளுங்க. ரைட். கொழும்புக்கு போற பஸ்ல ஏறினா தான் அதுல போகணும் வேண்டி இல்லை. ரைட். ஸோ முதல் கற்பனை செஞ்சு அது எங்க போகுது, அதுல ரூட் என்னென்னலாம் சும்மா மேப்ல எல்லாம் போட்டு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க பாஸ் பேப்பரையும் எடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட். ஏற முதல் ரைட், இங்க போய் தான் இறங்கணும், இங்க இறங்கினா அங்கால இந்த நம்பர் பஸ் எடுக்கணும், என்கிறதெல்லாம் சும்மா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணு.
பயாலஜி யூனிட் வைஸ் பேப்பர் என்ன எந்த யூனிட் வைஸ் பேப்பர் இருக்கு அதுவும் ஃப்ரீ தான். 2013 இருந்து 2025 வரைக்குமான அவ்வளோ கேள்வியும் நான் தொகுத்து யூனிட் வைஸ் பேப்பர் வச்சிருக்கிறேன். நீங்க நான் நினைக்கிறேன் கடைகள்லயும் யூனிட் வைஸ் பேப்பர் இருக்கலாம் சில நேரம். ஸோ அதை நான் விசாரிச்சு பார்க்கல, எந்த யூனிட் வைஸ் பேப்பர் கலெக்ஷன் இருக்கு. ஸோ அதுவும் ஃப்ரீ, டெலிகிராம் சேனல்ல நீங்க எடுக்கலாம். ரைட், அதில் லிங்கையும் நான் குரூப்ல போடுவேன். ரைட், ஓகே செக்ஷன். ரைட் ரைட். ஸோ இது அந்த கேள்வி சம்பந்தமான அனாலிசிஸ். இதை நீங்க பிறகு பார்த்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு குரூப்ல இந்த ப்ரெசன்டேஷனை போடுவேன். ரைட், ஸோ இவ்வளவுதான் பயாலஜியோட இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ நாங்கள் பயாலஜி எப்படி படிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ இதான் முக்கியமான விஷயம். இதை எல்லாருக்கும் சொல்றது கஷ்டம். சரிதான். ஸோ ரைட், ஓகே, வெரி குட். ப்ராக்டிக்கல். ஸோ ப்ராக்டிக்கல் வந்து ஸோ நீங்கள் ஸ்கூல்லையும் செய்ய மாட்டீங்க. ஸோ ப்ராக்டிக்கல்ல கேள்வி வார வீதம் மிச்சம் குறைய பயாலஜியை பொறுத்த வரைக்கும். சில ப்ராக்டிக்கல் இருக்கு. யூனிட் 4ல தாவர பிளான்ஸ்ல வார ப்ராக்டிகல்ஸ் இருக்கு. எல்லா ப்ராக்டிகல்ஸும் நான் விளங்கப்படுத்துவேன். ரைட், ஸோ எல்லா ப்ராக்டிகல்ஸும் நீங்க செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி விளங்கப்படுத்துவேன். ஆனா செய்யறதுக்கு வசதி இல்லை. ரைட், ஸோ செய்யலாம், எங்கள்கிட்ட லெப் இல்லை. உங்களால ஏலம் தான் உங்களோட ஸ்கூல்ல செய்யுங்க, அல்லது அதுக்குரிய வீடியோ லிங்க்ஸை நான் போடுவேன் குரூப். ஸோ நிறைய ப்ராக்டிக்கல் செய்யற வீடியோஸ் இருக்கு யூடியூப்ல, அதை நீங்க பார்த்து கொள்ளலாம். ஆனா ப்ராக்டிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் கேள்வி வாரது பயாலஜில குறைய, பிசிக்ஸ்ல தான் ப்ராக்டிக்கல் கேள்வி கூட வார. ரைட், அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில அந்த சேர்வைகளோட கலர் எல்லாம் இருக்குத்தானே, அதெல்லாம் நீங்க டிரெக்டா பாக்குற நேரம் கூடுதலா ஞாபகத்துல நிற்கும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் அப்படியான விஷயங்கள் மிச்சம் குறைய 1-2 கேள்வி எஸ்சிக்யூல எம்சிக்யூல வரும். அதை நாங்க கேள்வி செஞ்சுட்டு போகக்குள்ள எந்த பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று பார்த்து அதை படிப்போம். சரியா? ஸோ அதை நீங்க worry பண்ண தேவையில்லை. எல்லா ப்ராக்டிக்கலும் இந்த நோட்ஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்கு. ரைட், ஸோ இப்போ நாங்க அடுத்ததா என்ன செய்யணும்? ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு கூகுளில் எடுத்த ஒரு படம், இதை நீங்க பார்க்கலாம். ஸோ நீங்க ஐகான் என்னால செய்ய இயலாவே, நிறைய பேருக்கு இதை என்னால செய்ய இயலுமா, நான் செஞ்சு பார்ப்பேன், முயற்சிச்சு பார்ப்போம் அப்படின்றலாம் செஞ்சு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பயாலஜியை படிச்சு முடிக்கலாம். செய்யணும்ன்றா செய்யணும், அவ்வளவுதான். செய்ய இல்லாட்டி விட்டுப்பட்டு போகணும். இடையாள நின்றுட்டு எனக்கு இயலுமா எனக்கு இயலாதா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கப்படாது. அதுக்குரிய டைம் இனி முடிச்சு. நான் போன கரியர் கைடன்ஸ் கிளாஸ்ல இதுலயே உங்களே சொல்லிட்டேன். அதுக்கு முதலே நான் நிறைய விஷயம் உங்களோட பேசிட்டேன். ஸோ சேனல்ஸ்ல எல்லாம் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்க உங்களோட ஃபைனல் டிசிஷனுக்கு வந்துட்டீங்க. அதெல்லாம் இந்த பயாலஜி கிளாஸுக்கு வந்துட்டீங்க. ஸோ இனி என்னால இதை தூக்கி இழுக்கேலுமாண்டெல்லாம் யோசிக்கப்படா. இழுக்கேலுமன்றதாலாம் பயாலஜிக்கு வந்துட்டீங்க. இனி நீங்க படிக்கிறது மட்டும்தான். ரைட், ஆனா ஹார்ட் ஒர்க்ங்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க் தான் ஆக முக்கியம் என்ன பொறுத்தவரை. சரிதானே? ஸோ நிறைய பேர் நீங்க பாருங்க, நிறைய பேர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவன் உழைக்கிறவன் தான் இல்லைன்ற ஹார்ட் ஒர்க் செய்வாங்க, ஆனால் பணக்காரன் ஆக மாட்டான். அதே மிடில் கிளாஸ்ல இருந்துகிட்டு இருப்பாங்க. கிடந்த ஹார்ட் ஒர்க் ஒவ்வொரு நாளும் அவங்க டைமுக்கு வேலைக்கு போவாங்க, டைமுக்கு வேலையை விட்டு வருவாங்க, எக்ஸ்ட்ரா வேலை செய்வாங்க. எல்லாம் செஞ்சாலும் அவங்களால பணக்காரனாக இல்லை. பணக்காரனாகிறது அவங்களோட இலக்கு. அது மாதிரி சில ஆட்கள் படிக்கிற அப்படித்தான். சில ஆட்கள் படிக்கிற அப்படித்தான். எப்படி படிக்கிற? விடிய விடிய 24 ஹவர்ஸ் படிக்கிற. இரவையில தூங்குறல்ல தூக்கம் ஒரு 3 ஹவர் தான். சிலர் நான் கண்டிருக்கேன், தூங்குற 1 ஹவர்ல அலாம் வச்சு எழும்புற, அப்படி எப்படி அங்கால பிரட்டி அந்த புத்தகம் இந்த புத்தகத்தை எல்லாம் பாக்குற, திருப்பி படு 1 ஹவர்ல எழும்புற. இப்படி ஒரு ஒழுங்கான தூக்கம் இல்லை, ஒழுங்கான சாப்பாடு இல்லை. எக்ஸாம் எழுதக்குள்ள ஆளை பார்த்தா எலும்பு வெட்டைக்கு தெரியும். ரைட், ஸோ அப்படி அந்த அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க எக்ஸாம் எல்லாம் செய்வாங்க. ஆனா ரிசல்ட்ஸ் வரும் 3C வரும். அவ்வளவு ஹார்ட் ஒர்க்குரிய விளைச்சல் அங்க கிடைக்கிறல்ல. அது காரணம் ஹார்ட் ஒர்க்கை விட ஹார்ட் ஒர்க்கும் தேவை. சில இடங்கள்ல ஹார்ட் ஒர்க் தேவை. உதாரணமா ஒரு கல்லை தூக்கி மேல வைக்கிறேன்டா ஹார்ட் ஒர்க் தான். அதுலயும் ஸ்மார்ட் ஒர்க் செய்யலாம். ரைட், ஸோ அதை தூக்குறதுக்கு அந்த இந்த கப்பி அது இதெல்லாம் யூஸ் பண்ணினா பாவிக்க வேண்டிய விஷயம் குறைக்கலாம். ரைட், ஸோ ஹார்ட் ஒர்க்கை விட கடும் முக்கியம் ஸ்மார்ட். ரைட், ஸோ ஸ்மார்ட் ஒர்க் என்று சொன்னால் ஏ லெவல்ல இருக்கிற ஆகப்பெரிய ஸ்மார்ட் ஒர்க்
நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஒர்க், எந்த ஒரு விஷயத்தையும் விளங்கி படிக்கும், பாடமாக்கப்படும். இது ஃபர்ஸ்ட் முதலாவது விஷயம். பாடமாக்குறது ஹார்ட் ஒர்க், மெமரைஸ் பண்றது ஹார்ட் ஒர்க். உங்களோட பிரெயினுக்கு நீங்க ஒரு பேர்டனை கொடுக்கீங்க, நிறைய விஷயத்தை மெமரைஸ் பண்றீங்க. மெமரைஸ் பண்றது திருப்பி மறக்கும், திருப்பி ரிவைஸ் பண்ணணும், திருப்பி ரிவைஸ் பண்ணத்தான் வேணும் மறக்கிற விஷயங்கள். ஆனால் அதை விளங்கி போட்டு நீங்க மெமரைஸ் பண்ணினீங்க என்றால் அது உங்களோட மைண்ட்ல கூட நாளைக்கு நிற்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த ஒரு கான்செப்டையும் விளங்கி படிக்கும். பயாலஜில எப்படி விளங்கி படிக்கிற, நான் சொல்லி தரேன். எப்படி விளங்கி படிக்கிறேன்னு நான் சொல்லி தருவேன், சரிதானே? ஸோ பயாலஜி சிலாக்கள் நினைக்கிறேன், அதை பிற பயாலஜியில பாடமாக்காம எப்படி விளங்கி படிக்கிறேன் யோசிக்கிறேன். பயாலஜில நிறைய விஷயம் ஒரு கன்செப்டுக்கு பின்னாலதான் இருக்கு. அந்த கன்செப்டை விளங்கினால் பயாலஜில மற்றதெல்லாம் வெறும் சொல்லுதான். ரைட் ரைட். அது எப்படின்ட்டு நான் படிப்பிக்கிற நேரம் உங்களுக்கு விளங்கும் படிவேன். ஸோ கன்செப்ட் இப்ப நான் இப்ப சிலர் நீங்க வேற வேற ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் ஜாயின் ஆகி பார்த்திருக்கலாம், அல்லது இனியும் பார்ப்பீங்க. ஸோ அப்படி பார்க்குற நேரம் நிறைய பயாலஜி, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல அப்படி செய்யல. பயாலஜி கிளாஸ் நிறைய பேர் எப்படி செய்வாங்க என்றால், ரிசோர்ஸ் புக் அப்படியே ஸ்கிரீன்ல போட்டுட்டு அதை வாசிப்பாங்க, அல்லது ரிசோர்ஸ் புக்கை வாசிச்சுட்டு ஒயிட் போர்ட்ல எழுதுவாங்க. அதை திருப்பி திருப்பி எழுதி எழுதி அதுலயே டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ சிலர் இருப்பாங்க, ரிசோர்ஸ் புக் இருக்கும் ஒரு பக்கம், ஆனா அவங்க அதுக்கு பின்னால இருக்கிற கன்செப்டை விளங்கப்படுத்துவோம். அப்படித்தான் எங்கட கிளாஸ் போகும். நான் மட்டும் இல்ல, அப்படி நிறைய டீச்சர்ஸ் இருக்கா. ரைட். ஸோ அப்படியான கிளாஸுக்கு நீங்க ஜாயின் ஆயிக்கொள்ளும். என்னகிட்டான் வரணும், அவர்கிட்டான் போகணும் வேண்டி இல்லை. ஆனா வெறும் ரிசோர்ஸ் புக்கை வாசிக்கிறதுக்கு நீங்க கிளாஸுக்கு போக தேவையில்லை. அது உங்களோட ஹைல ரிசோர்ஸ் புக் இருக்குத, அதை வாசிக்க இன்னொரு கிளாஸுக்கு போய் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சில கிளாஸ் நடக்குது, அதுகளுக்கு நீங்க போற தவிர்த்து கொள்ற நல்லம். யார் விளங்கப்படுத்துறான்னு பார்த்து போங்க. என்னை விட இன்னொரு ஆள் நல்லா விளங்கப்படுத்துறாரு என்றால், என்ன விளங்கப்படுத்துறது சப்ஜெக்டிவ். உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறது உங்களுக்கு சிலருக்கு விளங்கலாம், சிலருக்கு விளங்காம விடலாம். அப்படி போற நேரம் உங்களுக்கு யார் விளங்கப்படுத்துறது விளங்குதோ அவர்கிட்ட போங்க கிளாஸ். ரைட். சும்மா ரிசோர்ஸ் புக்கை வாசிக்காரு, அவர்கிட்ட 400 பிள்ளைகள் போகுதுங்கிறதுக்காக கிளாஸுக்கு போவாரு. ஸோ இந்த கிளாஸுக்கு சில நேரம் ஒரு 40 பிள்ளைகள் வரும். அதுல லைவ் கிளாஸுக்கு நிறைய பேருக்கு அந்த டைம்ல, எந்த கிளாஸ் டைம்ல பிசிக்ஸ் கிளாஸ் இருக்கலாம், கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கலாம். அப்படியானவங்களுக்கு நாங்க அதால நாங்க எல்லாருக்கும் ரெக்கார்டிங்ஸ் கொடுக்குறேன். ஆனா நான் மேக்சிமம் சொல்லுவேன், லைவ் கிளாஸுக்கு வாரதுதான் நல்லது. அப்பதான் நீங்க என்னோட நீங்க ஆன்சர் பண்ணக்குள்ள உங்களுக்கு என்னோட கதைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ரெக்கார்டிங் பார்க்கக்குள்ள அந்த ஃபீலிங் வராது. சில நேரம் ரெக்கார்டிங் பாறுபடாது. சிலர் என்ன செய்யறா, இப்ப நீங்க செஞ்சிருப்பீங்க, எங்கட காலத்திலயுமே செஞ்சாங்க. சீனியர்ஸ் நோட்ஸ் எல்லாம் வாங்கி அடுக்கி வைக்கிற, அதே மாதிரி ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு ஃபோல்டருக்கு போட்டு வைக்கிற. வச்சா அது கடைசி வரைக்கும் எக்ஸாம் முடியும் வரைக்கும் பாறுபட மாட்டான். அப்படி ஒரு படிப்பு படிக்காது. ரைட். ஸோ இந்த நோட் சேர்த்து வைக்கிற வேலை, ரெக்கார்டிங் சேர்த்து வைக்கிற வேலையெல்லாம் செய்ய வேணாம். படிக்க தொடங்கினா படிங்க. நீங்க டிரெக்டா கிளாஸுக்கு வாங்க. மிஸ் ஆகினா மட்டும் அந்த ரெக்கார்டிங்க பாருங்க. ஆனா நாங்க எல்லாருக்கும் ரெக்கார்டிங் தருவோம். நீங்க மிஸ் ஆகினாலும் சரி, மிஸ் ஆகாட்டியும் சரி, எல்லாருக்கும் ரெக்கார்டிங் தரும். கிளாஸ்ல 10 பேர் வந்தாலும் கிளாஸ் நடக்கும், 50 பேர் வந்தாலும் கிளாஸ் நடக்கும். எனக்கு கிளாஸ்ல நம்பர் முக்கியம் இல்லை, நீங்க படிக்கிறதா முக்கியம். ஸோ 400 பேர் கிளாஸுக்கு போறாங்கன்னு போட்டு சுவரில் எழுதி வாசிக்கிறதுக்கு, இந்த ரிசோர்ஸ் புக்கை வாசிக்கிற கிளாஸுக்கு போறதால பிரயோசனம் இல்லை. எத்தனை பேர் போறாங்கிறத விட உங்களுக்கு விளங்குதாங்கிறத பாருங்க. ரைட். ஸோ இப்ப நான் அந்த மெட்டீரியல் சம்பந்தமா கதைச்சிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதுல கூட நேரம் கதைக்கல. இதான் அந்த உங்களோட 4 ரிசோர்ஸ் புக்ஸ். ஸோ யாரோ ஒரு கேட்டு இருந்தது, ஓ லெவல் ரிசல்ட்ஸுக்கும் மேல் ரிசல்ட்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கா? இது நான் முதலும் ஒருக்கா சொல்லியிருக்கேன். இப்போ உதாரணமா போன கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன், டீப்பா பாக்குறேன்டா அதுல பாருங்க, இந்த கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் யூடியூப்லயும் போட்டிருக்கான். ரைட். ஸோ ஓ லெவல்ல மெட்ஸ்ல டபிள்யூ, ஏ லெவல்ல பயாலஜி படிக்கலாமா, என்ன நினைக்கிறீங்க? அல்லது மெட்ஸ்ல எஸ், ஏ லெவல்ல பயாலஜி படிச்சு மெடிசின் போகலாம், என்ன நினைக்கிறீங்க நீ? எஸ் ஓ நோ? ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. ஆனா ஏ லெவல் ஓ லெவல்ல உங்களுக்கு மெட்ஸ்ல டபிள்யூ என்றால் அதுல கருத்து உங்களுக்கு கூட்டலும் தெரியா, கழித்தலும் தெரியா, பெருக்கலும் தெரியும். ரைட். ஸோ அப்படியான சந்தர்ப்பத்துல எஸ் கிளாஸ் முடிய ரெக்கார்டிங் தரும். ரைட். ஸோ எல்லாருக்கும் கிளாஸ் கிளாஸ் முடிய ரெக்கார்டிங் தரும். ரைட். ஸோ அப்படியான சந்தர்ப்பத்துல ரைட்.
ஸோ ஓ லெவல்ல நீங்க எஃப் தான் எடுத்தீங்க மெட்ஸ்ல சயின்ஸ்ல என்றால் தமிழ்லையும் எஃப் தான் என்றால் உங்களுக்கு வாசிக்கவே தெரியாண்டு கருத்து. வாசிக்கவே தெரியாம நம்பர் கூட்டி கழிக்கவே தெரியாம ஏ லெவல்ல இருக்கிற ஒரு கேள்வி எப்படி விளங்கி எடுப்பீங்க? ஏ லெவல்ல இருக்கிற பிசிக்ஸ் கேள்வி எப்படி செய்வீங்க? பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம். ஸோ அப்படியான சந்தர்ப்பத்துல ஓ லெவல் ரிசல்ட்ஸுக்கும் ஏ லெவல் ரிசல்ட்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஷுவரா நீங்க ஏ லெவல்ல ஃபெயில் ஆகும். அப்படி என்ன அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? நீங்க ஓ லெவல்ல படிச்சு ஓ லெவல்ல குறைஞ்சது சி ஆவதை எடுக்கணும். மெட்ஸ்லையும் தமிழ்லையும் சயின்ஸ்லையும் இந்த மூணுலையும் சி இருக்குமாக இருந்தால் நீங்க வடிவா ஏ லெவல்ல பயாலஜி படிக்கணும். குறைஞ்சது சி இருக்கும், ரைட்? ஸோ ஓ லெவல்ல மெட்ஸ்ல தமிழ்ல சயின்ஸ்ல மூணுலையும் குறைஞ்சது சி இருக்கு. ஏன்? உங்களுக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் தெரியாம நீங்க பிசிக்ஸ் செய்யலாம். இப்ப பிசிக்ஸ்ல ஆரம்பத்துல ஸ்லோவா போவாங்க, மரா ஃபாஸ்டா போகும் மெக்கானிக்ஸ் எல்லாம். அப்படி போற நேரம் மெட்ஸ் அவங்களால பிடிக்கலாட்டி நீங்க எல்லாரும் ஃபாஸ்டா கணக்கு செய்வாங்க, நீங்க பின்னுக்கு நிப்பீங்க. ஸோ உங்களுக்கு விளங்குறதுக்கு டைம் எடுக்க போகுது. அந்த டைமை நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு மெட்ஸ் ஓடலன்னு சொன்னா மெட்ஸ்ல பிக்கப் ஆகும். இப்ப வாய்ப்பாடெல்லாம் ம் வாய்ப்பாடெல்லாம் வந்து இப்ப நாங்க 9 8 சாரி எனக்கு தொண்டை கடுமையா கஷ்டமா இருக்கு. உங்களுக்காக தான் மெனக்கெட்டு வந்து ரைட். ஸோ 9 8 9 தர 8 எத்தனைன்னு கேட்டா ஓ 8 8 8 16 3 8 20 அப்படின்னு 3 8 24 4 8 36 சொல்லி போய்த்தான் 9 8 72 உங்களுக்கு சொல்ல எலுமென்றால் நீங்க ஏ லெவல் பயாலஜி படிக்கும் முதல் வாய்ப்பாட பாடமாகும், ரைட்? வாய்ப்பாடு தெரியாம அங்கால பிசிக்ஸ் கேள்வி செய்யற கடும் கஷ்டமா இருக்கு, ரைட்? ஸோ 9 8 72 உடனே சொல்ல தெரியும், 8 8 64 உடனே சொல்ல தெரியணும். இது வந்து இந்த பெருக்கி கூட்டி பார்த்து சொல்லப்படா, மைண்ட்ல இருந்து உடனே வரணும், ரைட்? அப்படியான வீக்னஸ் இருக்கிற டைம்ல நீங்க ஏ லெவல் படிக்கலாம், சரிதானே? ரைட். ஸோ அதுகளை கரெக்ட் பண்ணிட்டு வேணும்னா ஏ லெவல் படி. ஓ லெவல்ல பயாலஜில சாரி சயின்ஸ் மெட்ஸ் தமிழ்ல சிக்கு மேலே இருக்குமா இருந்தால் நீங்க பயாலஜியை ட்ரை பண்ணலாம், ரைட்? ஆனா அதுக்கு பிறகு நீங்க கொஞ்சம் ஓ லெவல்ல அந்த ரிசல்ட்ஸுக்கு மேல இருக்கிறாங்களுக்கு ஓ லெவலுக்கு மேல லெவலுக்கு சம்பந்தம் இல்லை. ஏ லெவல் படிக்கிற மெத்தட் வேற, ஓ லெவல் படிக்கிற மெத்தட் வேற, ரைட்? ஸோ ஓ லெவல்ல ஒன்று நான் விளங்கி படிக்கிறதுன்னு சொன்னேன். ரெண்டாவது ஸ்மார்ட் திங்க் என்ன? ஸ்மார்ட் விஷயம் என்ன? ஒன்று விளங்கி படிக்கிறது, பாடமாக்குறத குறைச்சி விளங்கி படிக்கிறது. ரெண்டாவது ஸ்மார்ட்டான விஷயம் பாஸ் பேப்பர் செய்யுது, ரைட்? ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஏ லெவல்ல சக்சஸ் ஆகும். இதை நான் சொல்றது நான் ஒரு டீச்சரா மட்டும் சொல்லு, நான் ஏ லெவல்ல பாஸ் ஆகினவன் என்ற அடிப்படை, ரைட்? ஸோ பயாலஜி படிச்சு மெடிசினுக்கு ஃபர்ஸ்ட் ரைட்ல என்டர் பண்ணினவன் என்ற அடிப்படையில் உங்களுக்கு சொல்றேன், ரைட்? ஸோ அப்ப நாங்க நீங்க யார் வேண்டாலும் கேட்டுக்கொள்ளலாம், யாருக்கிட்டையும் கேட்கலாம். மெடிசின் எடுபட்ட யார்கிட்ட வேண்டா போய் கேளுங்க. நீங்க மெடிசின் எடுபட காரணம் என்ன என்று கேட்டால் அவங்க மெயினா சொல்லுவாங்க பாஸ். ஸோ பாஸ் பேப்பர் நீங்க யார்கிட்ட டீச்சர்கிட்ட போறீங்கிறத விட நீங்க செல்ஃபா ஸ்டடி பண்ணதும் உங்களோட ப்ராக்டிஸ் தான் முக்கியம். நீங்க மேக்சிமம் கேள்வி செஞ்சிருக்கும். அதுலயும் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது நீங்க 20 வருஷ பேப்பராவது செஞ்சீங்க என்றால் நீங்க அங்கால ஏ லெவல்ல சும்மா உங்களுக்கு ஜுஜுபி, சரிதானே? ஒரு ஜுஜுபி சாப்பிட்றோம், ரைட்? ஸோ ஜுஜுப்ஸ் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும். பிசிக்ஸ்ல 20 வருஷ பேப்பர் செஞ்சிட்டீங்கன்னால் அவ்வளோ கணக்கும் செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா 21வது வருஷம் நீங்க எக்ஸாம் எழுத போகல அந்த கேள்வியில இருந்து தானே அவ்வளோ கேள்வி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுகள் அது மாறி இருக்கும். அதை பார்த்தா அது எத்தனாம் ஆண்டு வந்த கேள்வி, இத்தனாம் ஆண்டு வந்த கேள்வி என்று பேப்பர் செய்யக்குள்ளேயே கடும் சந்தோஷமா இருக்கு. பயாலஜில பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு நீங்க கேள்வி செய்யறதுக்கும் செய்யாம செய்யறதுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் வருது. ஸோ நீங்க பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு போகக்குள்ள விளங்கும் எந்தெந்த பயாலஜி ரிசோர்ஸ் புக்கை பெரட்டி பாத்தீங்களா எப்படி இருக்கு, பார்க்க நல்ல சந்தோஷமா இருக்கா, என்னடாப்பா இவ்வளவு பந்தி பந்தியா எழுதியிருக்கான்னு யோசனையா இருக்கா? ரிசோர்ஸ் புக்கை பெரட்டி பார்த்துருந்தா விளங்கி எப்படியும் நான் எல்லாம் அந்த கிரேட் 10 9 11ல எல்லாம் புத்தகம் தான் புது வருஷம் புது கிரேடு போகல புத்தகம் தந்தா அதுல இருக்கிற படத்தை எல்லாம் பார்த்து பார்த்து முடிப்பேன். பயாலஜி ரிசோர்ஸ் புக் எப்படி இருக்கு? படம் கூட இருக்கியா எழுத்து கூட இருக்கியா? என்ன கூட இருக்கு பாத்தீங்களா? எழுத்து தான், ஃபுல்லா எழுத்து தான். அதுல அவ்வளவு டிரான்ஸ்லேஷன் பிழையும் இருக்கு இடையில இடையில. அதெல்லாம் நாங்க கிளாஸ் டைம்ல திருத்துவோம், சில டிரான்ஸ்லேஷன் பிழைகள் இருக்கு.
சில இடத்த குத்து வைக்க வேண்டிய இடத்த குத்து வைக்காம விட்டுருப்பான், அதால மீனிங்கே மாறும். சில இடத்த கொமா போட வேண்டிய இடத்த கொமா போடல, குத்து வைக்க தேவையில்லாத இடத்த குத்து வச்சிருப்பான். சில என்ன கூகுள் டிரான்ஸ்லேட் அது இதெல்லாம் பாவிச்சு ஒரு நல்லா விளையாடி வச்சிருக்கான். எல்லாம் இல்லை, பட் சில இடங்கள். ரைட். ஸோ அதெல்லாம் நாங்க கிளாஸ் டைம்ல கரெக்ட் பண்ணோம். ஸோ எழுத்து தான் கூட இருக்கு, படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், இதை பிறவா படிச்சு முடிக்கிற இந்த மாதிரி இருக்கு. பட் ஸோ ஆனா பேப்பரை பார்த்தோன்னே அவங்களுக்கு விளங்கும், ரைட். ஆஹா. ஸோ நம்ம ரிசோர்ஸ் புக்ல இவ்வளவு இருந்ததுக்கு பேப்பர்ல இதெல்லாம் கூட கேள்வி கேட்காங்கன்னு விளங்கும். பேப்பர் செஞ்சா மட்டும்தான் இது தெரியும். பேப்பர் செய்யாம சும்மா தியரிய பாடமாயிட்டு போனாக்கள் எக்ஸாம்ல ஷுவரா ஃபெயில் பண்ணு. சியா எடுப்பாங்க, சியை விட குறையதான் எடுப்பாங்க. பேப்பரை செய்யாம வெறும் தியரியை மட்டும் படிச்சு போனா வெறும் சி தான் அவங்களுக்கு வரும். ஏன்னா என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியா, முழு பாடத்தையும் சும்மா பாடமாக்கிட்டு மண்டையை நிரப்பிட்டு போவீங்க, சும்மா குப்பையை கொட்டிட்டு போற மாதிரி தான். அங்க கொண்டு போய் எந்த குப்பைக்குள்ள எந்த குப்பையை எடுக்கிறேன்னு தேடும், குப்பையை தேடுறதுக்கு இடையில நேரம் முடிஞ்சுது. ரைட். ஆனா பேப்பர் செஞ்சீங்கடா, இந்த குப்பையெல்லாம் ஒரு ஷெல்ஃப்ல வடிவா அடுக்கிட்டு போய் முதலாம் பாடத்துல இப்படித்தான் கேள்வி வரும், ரெண்டாம் பாடத்துல இப்படித்தான் கேள்வி வரும், மூணாம் பாடத்துல இப்படித்தான் கேள்வி வரும்ட்டு வடிவா உங்களுக்கு ஆர்கனைஸ் ஆயிட்டு போகும் எப்ப பேப்பர் செஞ்ச. ஸோ ரெண்டாவது உங்களுக்கு முக்கியமா தேவையான விஷயம் பேப்பரும் மார்க்கிங் ஸ்கீம். ஸோ மார்க்கிங் ஸ்கீம்ண்டா புள்ளி புள்ளி திட்டம். ஸோ உங்களுக்கு எப்படி மார்க்ஸ் போடுறாங்க, எம்சிக்யூட ஆன்சர்ஸ், எஸ்சிக்யூ பேப்பர் ஆன்சர்ஸ், எஸ்ஏக்கு எப்படி ஆன்சர் போட்டிருக்காங்கிறதெல்லாம் 2013ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரையான மார்க்கிங் ஸ்கீம் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி ஃப்ரீயாவே டெலிகிராம் சேனல்ல போட்டிருக்கேன். நீங்க வடிவா அதை எடுக்கலாம். எந்த விதமான பேமெண்ட்டோ ஒன்றுமோ இல்லை, வேற ஆட்கள்கிட்ட நீங்க பே பண்ணி வாங்கவே வேணாம். அவ்வளவும் நான் டவுன்லோட் பண்ணி கிட்டத்துல வந்தது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க் அனுப்புறேன், அதில் ஜாயின் பண்ணி நீங்க அந்த மார்க்கிங் ஸ்கீம் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வைங்க. பாஸ் பேப்பர் புக் கொண்டு வாங்குங்க வேற. ஸோ யூனிட் வைஸ் பேப்பரையும் எடுங்க. நான் போட்டிருக்கிற பேப்பர் எடுத்தா போதும். ரைட். ஸோ எக்ஸ்ட்ராவா நீங்க வாங்க வேண்டி வராது. நீங்க அதுகளை பிரிண்ட் எடுத்தாலே உங்களுக்கு யூனிட் வைஸ் பேப்பர் வந்து 2013 இருந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட சிலபஸ் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது? உங்களோட சிலபஸ் ஆண்டு 2000 26ல இருந்து. 2026 2019. ரைட். ஸோ உங்களோட சிலபஸ் செய்யப்பட்டது வடிவமைக்கப்பட்டது 2019. 2017ல ஒருக்கா நியூ சிலபஸ் அறிமுகப்படுத்திட்டு 2019ல பெரிய ஒரு மாற்றம் ஒன்று செஞ்சான். 2019க்கு பிறகு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களோட ரிசோர்ஸ் புக்ல வந்துருக்கு. அதெல்லாம் செஞ்சு கடைசியான ரிசோர்ஸ் புக் தான் என்ஐஇல போட்டிருப்பான். அதை நீங்க டவுன்லோட் பண்ணா சரி. ஆனா மெயினான சிலபஸ் 2019. உங்களோட பாடத்திட்டம் 2019ல வடிவமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் இப்ப பேப்பர்லாம் வருது. ஸோ நீங்க பாஸ் பேப்பர் செய்யும் போது 2019ல இருந்து பாஸ் பேப்பர் ஃபுல்லா செஞ்சா போதும். 2019க்கு முதல் இருக்கிற பேப்பரை பாத்தீங்கன்னா உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இல்லாத கேள்வி எல்லாம் இருக்கு, ரெண்டாவது பழைய சிலபஸ். ஆனா நான் அந்த கேள்விகளை உங்களுக்காக வடிச்சு உங்களோட சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அந்த கேள்விகளை போட்டிருக்கேன். ஸோ அதுகளை நீங்க இந்த டெலிகிராம் சேனல்ல டவுன்லோட் பண்ணு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணலாம். தயவு செய்து ஏலவல்ல போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது. சரிதானே? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நிறைய பேர் போட்டி போடுறது வேற, பொறாமப்படுறது வேற. ஸோ உங்ககிட்ட ஒரு ஆள் நோட்ஸ் கேட்டா நீங்க கொடுங்க. எந்த டெலிகிராம் சேனல்ஸ் இருந்தா அதை நீங்க இன்னொரு ஆளுக்கு எந்த குரூப்புக்குள்ள மார்க்கிங் ஸ்கீம் இருக்குண்டா எனக்கு மட்டும் மார்க்கிங் ஸ்கீம் இருக்கணும், மத்தாக்களுக்கு போயிடப்படா என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடப்பட, எல்லாருக்கும் போகணும். ஸோ எல்லாரும் பலன் பெறணும், அந்த நன்மையை நீங்க அடைவீங்க. ரைட். ஸோ எல்லாருக்கும் அதுகளை ஷேர் பண்ணுங்க, அது ஃப்ரீயா கொடுக்குறேன் நான். அதை ஏன் மத்தாக்கள் அடையாம விடணும்? சரிதானே? ஸோ இந்த நோட்ஸ் எல்லாமே ஃப்ரீ. ரைட். ஸோ இந்த நோட்ஸ் ரிசோர்ஸ் புக்கை தழுவினதா உங்களோட ரிஃபரன்ஸ் புக்ஸ்ல இருந்து நான் எடுத்து போட்டு, உங்களோட ரிஃபரன்ஸ் புக்ஸ் என்ன தெரியுமா? ஸோ ரிஃபரன்ஸ் புக்ஸ் என்றால் உங்களோட ரிசோர்ஸ் புக்கை வடிவமைக்கிறதுக்கு சில இங்கிலீஷ் புக்கை ஃபாலோ பண்ணியிருப்பான். ஸோ அந்த இங்கிலீஷ் புக் என்ன, உங்களோட மெயினான புக் என்ன? கம்பல்டு 10th எடிஷன் அது. ரைட். ஸோ கெம்பல் பயாலஜி. ரைட். ஸோ கெம்பல் பயாலஜியில பிஎஸ்என் கெம்பல் பயாலஜிங்கிற புத்தகம் தான் உங்களோட மெயினான ரிசோர்ஸ் ரிஃபரன்ஸ். ஸோ அதுல இருக்கிற படங்கள் எல்லாம் நான் இந்த நோட்ஸ்ல போட்டுருக்கேன்.
அதே மாதிரி ரொசன் வில்சன் அனட்டோமி அண்ட் பிசியோலஜிங்கிற புத்தகம் தான் உங்களுக்கான ஹியூமன் அனட்டோமிக்குரிய ரிசோர்ஸ். டோட்டோராட மைக்ரோபயாலஜிங்கிற புத்தகம் தான் உங்களுக்கான மைக்ரோபயாலஜிக்கான ரிசோர்ஸ். ஸோ இதை தவிர நிறைய ரிஃபரன்ஸ் புக் இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிட்டு பிரிண்ட் பண்ணிக்கிட்டு வேஸ்ட் பண்ண வேணாம் டைம். அதை படிக்க வேற ஒரு டைம் வேணும். ஸோ நான் இந்த கிளாஸ்ல அதெல்லாம் படிச்சு தான் உங்களுக்கு படிப்பிக்க போறேன். ஸோ அதால உங்களுக்கு விளங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அதில் படங்கள் எல்லாம் இந்த நோட்ஸ்ல போட்டுருக்கேன். நோட்ஸ் எல்லாம் ஃப்ரீ. ஸோ அதுக்கு நீங்க கிளாஸுக்கு ஜாயின் ஆகணும். ஜாயின் ஆகப்படாண்டு இல்லை, இந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் ஆகினா அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன். ரைட். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த சாமான் எல்லாத்தையும் நீங்க கலெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு கட்டிச்சாதனம் எல்லாம் ரெடி பண்ணணும். ட்ராவல் பண்ண முதல் பேக்குக்குள்ள சாமான் எல்லாம் கட்டி எடுக்கணும். பஸ்ல இடையில போனதுக்கு அப்புறம் என்ஐசி எடுக்கல, அதை எடுக்கல, இது எடுக்கலன்னு கத்தி வேலை இல்லை. ரைட். ஸோ இப்பவே ரிசோர்ஸ் புக் எடுங்க, பாஸ் பேப்பர் எடுங்க, மார்க்கிங் ஸ்கீம் எடுங்க. ரிஃபரன்ஸ் புக் சும்மா எந்த சேனல்ல அதுவும் இருக்கு, தேவைண்டா சும்மா பார்த்து கொடுங்க, இல்லாட்டி விடுங்க. ரைட். அடுத்தது நோட்ஸ். ஸோ நோட்ஸை பொறுத்த வரைக்கும் திருப்பி 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 நோட்ஸை எழுதுறதுல பிரயோசனம் இல்லை. ரைட். ஸோ எங்கட எங்கட ஆன்லைன் கிளாஸ் கடந்த 3 பேட்சுக்கு நிறைய ஆன்லைன் கிளாஸ் அப்படித்தான் போகுது. ஸோ ஈவன் பிசிக்கல் கிளாஸ்லயும் அப்படித்தான் செய்யறாங்க. ரிசோர்ஸ் புக்கை அல்லது அவங்களோட நோட்ஸை கொடுத்துட்டு விளங்கப்படுத்துறாங்க. ரைட். ஸோ சிலர் சும்மா ரிசோர்ஸ் புக்கை வாய்ச்சி போட்டு விடுறாங்க. ஆனால் நாங்க விளங்கப்படுத்துறோம், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஸோ நோட்ஸ் நாங்க தருவோம், நோட்ஸ் தருவோம். ஸோ அந்த நோட்ஸை நாங்க விளங்கப்படுத்துவோம், அதுல கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்ப எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவோம்டா எஸ்ஏ எழுதுற நேரம். ஸோ ஒவ்வொரு யூனிட்லையும் எஸ்ஏ எழுதுற நேரம் நீங்க நோட்ஸை திருப்பி எழுதுவீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு எழுத்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ எங்கட பேப்பர் கிளாஸ்ல இப்போ இப்போ 26 பேட்சுக்கு ஒவ்வொரு வீக்கும் எக்ஸாம் நடக்கும். இப்போ 27 பேட்சுக்கு நாங்க தொடங்கிட்டோம். ஒவ்வொரு வீக்கும் எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த வீக் எக்ஸாம்ல எஸ்ஏ கேள்வி வரும். இந்த எஸ்ஏ கேள்வி எல்லாம் அவங்க எழுதி எங்களுக்கு அனுப்புவாங்க, நாங்க திருத்தி அதுல மார்க்ஸ் அனுப்புவோம். ஸோ நீங்க எழுதி பழகிறதுக்குரிய எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நாங்க செஞ்சிருக்கோம். ஸோ அதனால நோட்ஸை நீங்க திருப்பி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட கையில நோட்ஸ் இருக்கு. எங்கட காலத்துல அப்படி இல்லை, நோட்ஸ் இருக்குல்ல. நான் எல்லாம் நோட்ஸ் எழுதி வேஸ்ட் பண்ணுவேன். எவ்வளவு நேரம் போகும், டைம் விரயமா, சரிதானே நோட்ஸ் எழுதிட்டு. அதால நோட்ஸ் இருக்கும், நாங்க விளங்கப்படுத்தும். நீங்க நான் சொல்ற மேலதிக விஷயங்களை குறிச்சு கொள்ளுங்க. ஸோ அப்படித்தான் எங்கட கிளாஸ் போகும். ரைட். ஸோ இப்ப இதை தவிர நீங்க இப்பதான் நாங்க முக்கியமான விஷயத்துக்கு வர போறோம். எப்படி படிக்கிறேங்கிற விஷயத்துக்கு முதல் இவ்வளவும் நீங்க ரெடி ஆக வேண்டிய விஷயம். ரைட். ஸோ இவ்வளவுக்குள்ளே ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கடுமையா தொண்டை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கதை வருதோ தெரியா அந்த அளவுக்கு போயிட்டு. ரைட். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இவ்வளவுக்குள்ளே? எனி கொஸ்டின்ஸ்? ஸோ நிறைய பேர் இருக்கிறீங்க, ஒவ்வொரு ஆளாக்கு கேளாது. நோ. ஸோ இவ்வளவு கிளியரா உங்களோட சிலபஸ் என்ன, உங்களோட பேப்பர் என்ன, ஸோ எப்படி எங்களோட கிளாஸ் போகணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். ரைட். ஸோ இப்ப அடுத்த விஷயம்தான் உங்களோட படிப்பை எப்படி நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்கிறது தான் அடுத்த விஷயம். இப்ப எல்லாருக்கும் எல்லா கிளாஸும் ஸ்டார்ட் ஆயிருக்கும். நான் இப்ப சொல்ல போறதெல்லாம் பொதுவான விஷயம், பயாலஜிக்கு மட்டும் இல்ல, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் இது பொருத்து. இப்ப சிலர் யோசிக்கலாம், சிஸ் இதெல்லாம் இப்ப சொல்லி அலுப்படிக்காரு என்ன வந்து நீங்க யோசிக்கலாம். சிலர் யோசிக்கலாம். இப்படி யோசிக்கிற நேரம் இன்னொரு 1 வருஷம் போற நேரம், ஐயோ அவர் சொன்னதை சொல்லி செஞ்சிருந்தா இந்நேரம் இப்படி லோட் ஆகிருக்காதே என்று யோசிப்பீங்க. 1 இயர் போகக்குள்ளதான் இந்த பிரச்சனை வார நிறைய பேர் என்ன வாராங்க. 26ல இந்த முறை எக்ஸாம் எழுத போறாங்க. இன்னும் இருக்கிறது 4 மாசம். 4 மாசம் 5 மாசம் இருக்கு. இந்த 5 மாசத்துக்குள்ள ஐயோ சார் நான் ஒழுங்கா படிக்கல, நோட்ஸ் எல்லாம் லோட் ஆகிட்டு, இந்தந்த பாடம் ஒழுங்கா போகல, ஸ்டார்ட்ல இருந்து ஒழுங்கா படிக்கல, திருப்பி இந்த 5 மாசத்துக்குள்ள படிக்க இயலுமா ரெண்டு தலையில கை வச்சுட்டு வாரான். ஸோ 5 மாசத்துக்குள்ள ஃபுல் சிலபஸையும் படிக்கிறேங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா பேப்பரை செய்யலாம். ஸோ நீங்க ஒரு பி எடுக்கலாம், இல்ல சி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படியான ஒரு நிலைமையில தானே அவங்க இருக்கிறாங்க. அப்படியான ஒரு நிலைமைக்கு நீங்களும் போயிட வேணாம். இது பயங்காட்டுறது அல்ல. நீங்க ஃபெயில் ஆயினதுக்கு பிறகு நீங்க வேஸ்ட் பண்ணிருப்பீங்க 2 வருஷத்தை. 2 வருஷம் மட்டும் இல்ல, உங்களோட காசு, நிறைய கிளாஸுக்கு, நோட்ஸுக்கு, புக்ஸுக்கு, பேப்பர்ஸுக்கு செலவழிக்கிற காசு எல்லாம் அநியாயம் இல்லையா? 2 வருஷம் நீங்க வேஸ்ட் பண்ணிடுவீங்க இல்லையா? சோ அந்த 2 வருஷத்தையும் 2 வருஷம் தான்
நூதனமா பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு அது சக்சஸ் தானே. என்ன ஸோ வடிவா பிளான் பண்ணிட்டு இப்ப இருந்தே தொடங்குங்க. நாளைக்கு நாளை அன்றைக்கு ஒரு மாசம் போகட்டும், நியூ இயர் வரட்டும், 2027 வரட்டும், ஸ்கூல் தொடங்கட்டும், இப்படி நல்ல நாள் பார்க்காதீங்க தயவு செய்து. ஒரு ஒரு முயற்சியாளனுக்கு எல்லா நாளும் நல்ல நாள், ரைட்? தோல்வியாளர்களுக்கு தான் நல்ல நாள், ரைட்? ஸோ அந்த சகுனம் இந்த சகுனம் என்றெல்லாம் பார்த்து ஆம், அது சகுனம் என்று பார்க்கிற நீங்க ஜோசியம் பார்த்து அப்படி பார்த்தாலும் பரவாயில்ல. இது என்ன பார்க்கிற திங்கட்கிழமை வரட்டும், புது வருஷம் வர, ஸ்கூல் தொடங்கட்டும், இப்படி நாம நினைக்கிறது தான் நல்ல நாள் நமக்கு. அப்படி நினைக்க வேணாம். இன்றைக்கு இல்லாட்டி நாளை தொடங்கு. ஸோ அதுல முக்கியமான விஷயம் உங்களோட படிக்கிற தேவையான பொருட்கள். ஸோ நீங்க நோட் புக்ஸ், ஹைலைட்டர்ஸ், முக்கியமா ஹைலைட்டர்ஸ் வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா ரிசோர்ஸ் புக்ல ஹைலைட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவை. 7 மண்டா ஒரு ஒயிட் போர்ட் வச்சு கொடுங்க. ஸோ படிக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் என்ன? ஸோ நீங்க எல்லாருமே ஓ லெவல்ல நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ படிக்கிறதுல பெஸ்டான மெத்தட் என்ன? ஃபிளாஷ் காமெண்ட்ஸ், ஃபிளாஷ் கார்ட்ஸ் ஒரு ஆள் சொல்லுங்க. வேற? எஸ், வெரி குட் ஷாபின். ஸோ இது நான் போக்குல சொல்லுவேன். ஸோ படிக்கிறதுல பெஸ்டான மெத்தட் இன்னொரு ஆளுக்கு டீச் பண்ணி படிக்கிறது. ஸோ அதுதான் பெஸ்டான மெத்தட். இப்ப நானும் நான் இப்ப நான் படிக்கிறதும் அப்படித்தான். நான் சின்ன வயசுல இருந்து படிக்கிறதும் அப்படித்தான். இப்பயும் நாங்க டீச்சர்ஸை பாருங்க, டீச்சர்ஸுக்கு விஷயங்கள் குயிக்கா ஞாபகத்துல நிக்க காரணம் அவங்க டீச் பண்ணக்குள்ள அவங்களுக்கு அந்த விஷயங்கள் மனசுல ஆட்டோமேட்டிக்கா பதியும். இப்ப நான் ஓ லெவல் மட்டும் இல்லை, சின்ன வயசுல இருந்து நான் எப்படி படிப்பேன்னு சொன்னா இன்னொரு ஆளுக்கு டீச் பண்ற மாதிரி நினைச்சு படிப்பேன். ஸோ இன்னொரு ஆளுக்கு இங்க போற வாடகைக்கு ஆள் எடுக்கிற, ஸோ அப்ப அது நமக்கு சாத்தியப்பட மாட்டான். பட் யாராவது ஒரு ஆள் முன்னுக்கு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கொள்றேன். நான் சில நேரம் எனக்கு முன்னுக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறார் நினைச்சுக்கொள்றேன். நான் நினைக்கிறேன் இந்த கற்பனை உலகத்துல நான் தான் ராஜா. நான் நினைக்கிறேன் இந்த உலகம் சரிதானே. நான் கண்ணை மூடினேன்டா ஒரு லெக்சர் ஹாலுக்குள்ள நிற்பேன். Right? நீங்களும் கண்ணை மூடினா விண்வெளியிலே நிக்கலாம். நீங்க ஈவன் செவ்வாய் கிரகத்தில இருந்து ஏலியன்ஸுக்கும் படிப்பிக்கலாம். யாருக்கும், ரைட்? யாரோ ஒரு ஆளுக்கு படிப்பிக்கிறான்னு நினைச்சுக்கணும். இல்லாட்டி பக்கத்துல இருக்கிற ஏன்ஸ் கடியன் கூட்டத்தை பார்த்து படிப்பிக்கலாம். கொசு ஒன்று பறந்தா அதுக்கு படிப்பிக்கலாம். யாரோ ஒரு ஆளுக்கு படிப்பிக்கிறது அவ்வளவுதான். எப்படி படிப்பிக்கணும்? ஒரு சின்ன பிள்ளைக்கு படிப்பிக்கிற மாதிரி படிப்பிக்கணும். அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவருக்கு மேக்சிமம் விளங்கப்படுத்தும். Right? அதான் பெஸ்ட் வே ஆஃப் டீச்சிங். ஸோ படிப்பிக்கிறேன்னு சொன்னா மனசுக்குள்ளால படிப்பிக்க இல்லாதானே. ஸோ படிப்பிக்கிறேன்டா சத்தம் போட்டு படிப்பிக்கும். ஸோ எங்கட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் படிக்கிற நேரம்னா சத்தம் கேட்கும், பெரிய எரிச்சலா இருக்கும். மத்தாக்கள் எல்லாம் நிறைய படிச்சிருப்பாங்க, பயாலஜி படிச்சிருப்பாங்க, கிரேட் 9 படிச்சிருப்பாங்க, 10 படிச்சிருப்பாங்க. ஏன்னா நாம சத்தம் போட்ட சத்தத்துல எல்லாரும் படிச்சிருப்பாங்க, ரைட்? ஸோ சத்தம் போட்டு படிக்கிறதால கிடைக்கிற இன்னொரு நன்மை என்னன்னு தெரியும்? டீச் பண்ற நேரம் அதை நான் சத்தம் போட்டு படிக்கிறேன். ஸோ சத்தமும் போட்டு படிக்கிறதால கிடைக்கிற இன்னொரு நன்மை இருக்கு, என்னன்னு தெரியுமா? ஸோ நீங்க படிப்பிக்கிறது உங்களோட காதுக்கு கேட்கும், ரைட்? நீங்க மனசுக்குள்ளால படிக்கிறதை விட நீங்க சத்தம் போடுற நேரம் அந்த சத்தம் உங்களோட காதுக்குள்ள கேட்கும். ஸோ அப்படி கேட்கிற நேரம் வேற சவுண்டுகள் உங்களோட காதுக்குள்ள வராது. நீங்க மனசுக்குள்ள படிக்கிற நேரம் பாருங்க, எனக்கு மனசுக்கு படிக்கிறது ஒத்து வாரதே இல்லை. மனசுக்கு படிக்கிற நேரம் சாரி, பக்கத்துல ஒரு நொழும்பு போனா அதுல சத்தம் கேட்கும். மணிக்கூடு டிக் டிக் டிக்னு சத்தம் கேட்டா அதுல கொஞ்ச நேரம் அது என்ன டிக் 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 கேட்டா அதுல மைண்ட் ஓடிடும். உங்களால தூரத்துல ஒரு மோட்டர் பைக் ஓடுனா அதுல சத்தத்துல காது போகும். ஆனா சத்தம் போட்டு கேட்கிற நேரம் எந்த சவுண்ட் எந்த காதுக்குள்ளே கேட்கறதுனால வெளி சத்தங்கள்ல இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஃபுல்லா குறைஞ்சிடும், ரைட்? ஸோ அது ஒரு நன்மை நீ சத்தம் போட்டு படிக்கிற நேரம். எஸ், வெரி குட் ஷாபிரா சொல்ற மாதிரி நித்திரையும் வரும். ஸோ நித்திரை வராம தடுக்கிறதுக்காக இன்னொரு டெக்னாலஜியை நான் கையாளுறேன், ரைட்? ஸோ என்ன சொல்லுங்க, யாராவது கையாண்டுறீங்களா? அடுத்தா ஓ லெவல்ல நீங்க கையாண்டு இருப்பீங்க. வேர்ச்சுவல் பண்ணி படிக்கிறது. ஸோ அதை விட முக்கியமா நித்திரை வராம படிக்கிறேன்டா. சில ஆட்கள் சுடுதண்ணிக்குள்ள சுடுதண்ணிக்குள்ள காலை வச்சுட்டு படிக்கிற அப்படியா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு படிக்கிறேன், காஃபி குடிச்சிட்டு படிக்கிறேன், நான் பேசன்ல வாட்டர் ஃபில் பண்ணி படிக்கிறேன்.
ஸோ அது எப்படியோ ஒரு கட்டத்துக்கு மேல நித்திர வரும். ஸோ நான் என்ன செய்வேன்னா நடந்து நடந்து படிப்பேன். ஸோ டீச்சர்ஸ் வந்து இருந்துட்டு படிப்பிக்கல ஒரு நாள். ஸோ நான் ஒரு டீச்சர் என்றால் நான் என்ன செய்வேன், ஒரு பிளாக் போர்டு உண்டு அல்லது ஒயிட் போர்டு உண்டு செஞ்சு கொள்வேன், மார்க்கர் எடுத்துக்கொள்வோம். ரைட். சரி, ஈட் பண்ணிட்டு படிச்சா கொஞ்சம் ஏல் முடிய கிட்டவா நீங்க பூதம் மாதிரி ஆயிருவீங்க, கவனம் சரியா. ஸோ கொஞ்சம் உடம்பையும் பார்த்து கொள்ளணும், ரைட். ஸோ இந்த ஒயிட் பிளாக் போர்டில் நீங்க எழுதி எழுதி சத்தம் போட்டு கொஞ்சம் நடந்து நடந்து படிக்கிற அங்கால இஞ்சால உலாது ஒரு 100 பேர் ஒரு ஹாலுக்குள்ள இருக்கிற நினைச்சுக்கிட்டு முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் நடந்துட்டு படிக்கிறேன். நடந்துட்டு படிக்கிற நேரம் நித்திர வர மாட்டேன். சரி, நடந்துட்டு படிக்கிறது ஒரு டெக்னிக், நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணின டெக்னிக்ஸ், சரிதானே. ஸோ நித்திர வாரது ஆட்டோமேட்டிக். அடுத்தது நித்திர வந்தா நித்திரையே கொள்ளுங்க, அடுத்த விஷயம். ஸோ சிலர் என்ன செய்யறேன்டா, ஒழுங்கா 6 மணி நேரம் தூங்குறது. குறைஞ்சது எவ்வளவு நேரம் தூங்கணும் நீங்க, அடல்ட்ஸ் வந்து 8 மணி நேரம் தூங்கணும், ரைட். ஸோ நாங்க ஏ லெவல் படிக்கிற ஆட்களுக்கு அந்த டைமை கொஞ்சம் குறைச்சிருக்கோம். 7 இல்லாட்டி 6 மணி நேரம் தான் தூங்குறேன். அந்த தூக்கம் எப்படி தூங்கணும்டா, தொடர்ந்து 6 மணி நேரம் தூங்கணும். விட்டு விட்டு இப்ப 3 மணி நேரம் பின்னேரம் 3 மணி நேரம் இரவைக்கு தூங்குறதெல்லாம் சரி வரும். நீங்க டீப் ஸ்லீப்புக்கு போகணும். அப்பதான் உங்களோட பிரெயினுக்கு வந்து தேவையான ஓய்வு கிடைக்கும், ரைட். ஸோ அந்த 6 மணி நேரம் தூங்கினதுக்கு பிறகுதான் நீங்க எழும்பணும், ரைட். ஸோ இடையில எழுப்பிட்டு இந்த டென்ஷன் ஆகிட்டு டென்ஷன் பாட்டே இருக்கப்படாதீங்க, ரைட். ஸோ ரிலாக்ஸா படிங்க. ஏ லெவலுங்கிறது ரிலாக்ஸா படிக்கிறது. டென்ஷன் ஆகிட்டு படிச்சு ஹாய் ஹூன்னு படிச்சு இதெல்லாம் இருக்கிறது, ரைட். ஸோ நீங்க நார்மலா படிச்சுட்டு போங்க, வளமையா படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போங்க, ரைட். அதுக்காக விளையாடுறதில்ல உரம். ஸோ 6 ஹவர் தூங்கினீங்க என்றால் பகலைக்கு படிக்கக்குள்ள நித்திர வர மாட்டேன். அந்த இந்த இந்த போன் பார்த்துக்கிட்டு 11 மணிக்கு தூங்குறதுக்கு பெட்டுக்கு போனா கையில போனை வச்சுக்கிட்டு மரா தூங்க உள்ள பார்த்தா 2 மணி. அப்படி தூங்கினீங்கன்னா மரா காலையில நித்திர வராம என்ன செய்யும், கிளாஸ்ல இருக்கக்குள்ள தூக்கம் வரத்தான் செய்யும் என்ன. ஸோ தூக்கத்துல கவனம் செலுத்துங்க. 6 ஹவர்ஸ் தூக்கம் கட்டாங்க, ரைட். ஸோ ஸோ நிறைய மெத்தட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். யாரோ ஒரு அளவு கேள்வி கேட்டிருக்கு, என்ன கேள்வி அது? ஓ, கேள்வியே காணல. நீங்க ஏ லெவல் எங்க படிச்ச மீன்ஸ் ஏ லெவல் எங்க படிச்ச இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்ற? ஸ்கூலை கேட்கீங்களா, டியூஷனை கேட்கீங்களா, வீட்டை கேட்கீங்களா, என்னத்தை கேட்க? எல்லா இடத்தையும் படிச்சிருக்கேன். ஏ லெவல் ஸ்கூல்லையும் படித்தேன், டியூஷன்லையும் படித்தேன், வீட்டையும் படிச்சிருக்கேன், ரைட். ஸோ நாங்கள் இப்போ குயிக்காக போவோமே, 10:30க்குள்ள முடிக்கணும் எல்லாம். முக்கியமானது, எஸ், நீங்க தாராளமா ஜிம் போகலாம், தாராளமா ஜிம் போகலாம், ரைட். ஸோ நீங்க எக்ஸசைஸ் செஞ்சீங்க என்றால் உங்களோட படிக்கிற ரேட் இன்னும் கூடும், ரைட். ஸோ சிலர் நினைக்கிறது விளையாடினா டைம் வேஸ்ட். குறைஞ்சது ஒரு 30 மினிட்ஸ் ஒதுக்கி கொள்ளுங்க உங்களோட எக்ஸசைஸுக்கு, 30 மினிட்ஸ் to 1 ஹவர். ஸோ 30 மினிட்ஸாக வச்சுக்கொண்டா நல்லா. 30 மினிட்ஸுக்கு நீங்கள் ஜிம்மோ ஏதாவது ஒரு எக்ஸசைஸுக்கோ போய் கொடுங்க. எக்ஸசைஸ் செஞ்சால் உங்களுக்கு பொடி திருப்பி ஒரு புத்துயிர்ப்பு பெறும், சரிதானே. ஸோ அதுவும் படிக்கிறதுக்கு. ஸோ இந்த பிசிக்கல் என்வாயன்மெண்ட் ஆக முக்கியம் உங்களுக்கு படிக்கிறது. ஸோ எல்லாரும் எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்கல. எங்கட வீட்டில் ரூம் செட்டப் எல்லாம் இல்லை. ஸோ நான் ஒரு ஹாலுக்குள்ள தான் இருந்து படித்தேன். பட் அந்த படிக்கிற ஏரியாவை எனக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோட்டேன். ஸோ மெயினா எனக்கு ஒரு படிக்கிற டேபிள் இருக்கும், அது முக்கியம், சரிதானே. ஸோ எங்கட டேபிள்ல வந்து டேபிளும் புக்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு ஷெல்ஃபும் ஒரு சேரும், இது மூணும் கடும் முக்கியம். இது மூணும் இல்லாம நீங்க படிப்பை ஸ்டார்ட் பண்ண வேணும். ஏன்னா பெட்ல படிக்கிற ஆகவும் பேடான ஒரு ஹேபிட். பெட்ல படுத்தா கொஞ்ச நேரத்தால ஆளுக்கு மேல புத்தகம் படுக்கும், சரிதானே. ஸோ அந்த மாதிரி பழக்கம், இந்த இந்த மேசைக்கு முன்னுக்கும் பெட் இருக்கும் சிலாக்கு இருந்தா எந்நேரமும் பெட்ல கண் போயிட்டே இருக்கும். ஐயோ, பெட் கூப்பிடும், வா 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 அன்பே என்று பாட்டு படிச்சு கூப்பிடும். கொஞ்ச நேரத்தால அப்படியே பெட்ல இருந்து கொஞ்ச நேரம் படிப்போம் அப்படி இருந்தா அப்படியே கழிஞ்சு படுத்துரு. ஸோ படிக்கிற ஏரியாவுக்கு முன்னுக்கு பெட்டை வைக்கிறத தவிர்த்து கொள்ளும். ஸோ கிளாஸ் எத்தனைக்கு முடியும், 8:30 to 10:30.
என்னோட வளமையான கிளாஸ் டைம் டேபிள் இதான். டீச்சரை வந்து 6:30 to 8:30, எந்த 8:30 to 10:30. ரைட். இன்னொரு முக்கியமான படம் போட்டிருக்கேன் இதுல. அடுத்தது நீங்க இந்த யூனிட் வைஸ் அவங்களோட ஷெல்ஃபை ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க. பிசிக்ஸுக்கு ஒரு ஷெல்ஃப், ஒரு பாக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு பாக்ஸ், பயாலஜிக்கு ஒரு பாக்ஸ். அது மாதிரி முக்கியமான ஒரு படம் போட்டுங்க. இந்த வாட்டர் பாட்டில், வாட்டர் ஏன் முக்கியம்? ஸோ நான் படிப்போம். யூனிட் 2ல ஃபர்ஸ்ட்டுக்காக தான் படிப்போம். எங்களோட உடம்புல எல்லா தாக்கங்கள் நடக்கிறதுக்கும் வாட்டர் கடும் முக்கியம். ஸோ நீங்க படிச்சுட்டு போற நேரம் உங்களோட உடம்புல இருந்து நிறைய வாட்டர் இழக்கப்படும். என்னென்ன வழிகளால நீர் இழக்கப்படும் சொல்லுங்க பாப்போம். ஓலவெல்ல படிச்சிருப்பீங்க, சொல்லுங்க பாப்போம். உங்களோட உடல்ல இருந்து நீர் என்னென்ன வழிகள்ல இழக்கப்படும்? ஓகே, யூரின். இடைக்கிடைக்க அடிக்கடி யூரின் போய் வந்திருப்பீங்க. வேர்க்கும், ஸ்வெட்டிங். வேற வேற என்ன வழியால இழக்கப்படும்? blood vessels வேலை செய்யும். என்ன வேற என்ன வழியால நீர் இழக்கப்படும்? மூச்சா. வெரி குட். ஸோ வெளிச்சுவாசம் நடக்கிற நேரமும் அதுல நீராவி மூலம் நீர் இழக்கப்படும். ஸோ நீர் குறையிற நேரம் உங்களோட குருதியில் இருக்கிற நீரினுடைய அளவு என்ன செய்ய போகுது? குறைய போகுது. ஸோ குருதியில நீரின் அளவு குறையிற நேரம் உங்களோட மூளைக்கு போற பிளட்டோட அளவு குறைய. ஸோ அதால நீங்க டயர்ட் ஆகுவீங்க. தண்ணி இல்லாட்டி உடம்புல நடக்கிற நிறைய தாக்கங்கள் ஸ்லோ ஆயிடும். ஸோ அடிக்கடி நீங்க தண்ணி குடிச்சு கொள்ளலாம். ஸோ அதுக்காக அவங்களோட டேபிள்ல முக்கியமா இருக்க வேண்டிய, என்னதான் இல்லாட்டி முக்கியமா இருக்க வேண்டியது தண்ணி போத்தல். ரெண்டாவது ஒரு டைம், ஒரு டைமர். என்ன நீங்க பிறகு எக்ஸாம் எல்லாம் செய்யற நேரம் டைம் வச்சு பேப்பர் செய்ய வேண்டி வரும், கேள்விகள் செய்ய வேண்டி வரும். கட்டாயம் ஒரு வாட்சோ அல்லது ஒரு மணிக்கூடோ நீங்க வச்சுக்கணும். ஆனா இப்ப ஸ்டடி டெக்னிக்ஸுக்கு வரப்போறோம். குயிக்கா நான் எல்லா ஸ்டடி டெக்னிக்ஸையும் சொல்லிட்டு போறேன். டீப்பா நாங்க கிளாஸ் டைம்ஸ்ல கூடுதலா பார்ப்போம். சரிதானே? ஸோ இந்த SQ3R ஸ்டடி டெக்னிக் கேள்விப்பட்டீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? SQ3R. எஸ். ஸோ இது ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டடி டெக்னிக். ஸோ SQ3R என்றால் சர்வே, கொஷன், ரீட், ரிசைட், ரிவ்யூ. இந்த 5 விஷயங்கள் இதுல இருக்கு. ஸோ இன்னொன்றையும் நீங்க படிக்க முதல் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு மேலோட்டமா பாக்குறது, சிலபஸை பாக்குறது. ஸோ டீப்பா பாக்குறது. உதாரணமா சுற்றோட்ட தொகுதி படிக்க போறீங்கன்னா அதுல சும்மா அந்த தாள பெரடி பெரடி தலைப்புகளை மட்டும் பாக்குறது. ரைட். தலைப்புகளை பார்த்துட்டு ரெண்டாவது கேள்வி கேட்கிறது. ஸோ சுற்றோட்ட தொகுதியில என்ன படிக்க போறோம்? இதயம்டா என்ன? இதயம் எப்படி வேலை செய்யும்? இதயத்துல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கலாம்? குருதி எங்களோட உடம்புல எப்படி ஓடுது? குருதியில என்னென்ன சாமான் இருக்கு? குருதியில தொழில் என்ன? இப்படி நிறைய கேள்விகளை நாங்கள் எழுதி கொள்றோம். இந்த மெத்தட் படிக்கிறோம். ரைட். அதுக்கு பிறகு நாங்க ரீட் பண்றோம். ஸோ உங்களோட மைண்ட்ல ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும், என்ன டாபிக்ஸ் தான் நாங்க படிக்க போறோம். ஏன்னா நீங்க சிலபஸை பார்த்துருக்கீங்க. ரெண்டாவது நீங்க சில கேள்விகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டீங்க. ஐயோ இவ்வளவு கேள்விக்கு நான் விட தேடணும். உங்களோட மைண்ட்ல வந்த கேள்விகள் எல்லாம் நீங்க சின்ன 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 கேள்வியா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளு ஒரு நோட் புக்ல. இப்ப ரீட் பண்ணக்குள்ள ஒவ்வொரு கேள்விக்குமான விட வர வர உங்களுக்கு சந்தோஷம் வரும். ஆஹா, இந்த கேள்விக்கு நான் விட வருது, இதான் 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 விடன்னு சொல்லி நீங்க ரீட் பண்ணிட்டு போறீங்க. மூணா ஜஸ்ட் ரீடிங், இன்னும் விளங்கிக் கொள்ளல. ரிசைட்டிங் என்றால் டீப்பாக ரீட் பண்றது. ரைட். டீப்பாக ரீட் பண்றது அந்த டைம்ல தான் நீங்க ஷார்ட் நோட்ஸ் எடுக்கும். ஸோ ரிசைட் பண்ற நேரம் நீங்க ஷார்ட் நோட்ஸ் எடுக்கும். ஸோ ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது பயாலஜியை பொறுத்த வரைக்கும் கட்டாய கடமை, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். ஸோ சிலருக்கு ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிற எப்படின்னு தெரியா. அப்ப O லெவல்ல நீங்க ஷார்ட் நோட்ஸ் எடுக்க என்ன அங்கால புத்தகத்துல இருக்கிறத பார்த்து அப்படியே சின்ன 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 எழுத்துல இந்த ஒயிட் சீட்டை ரெண்டாம் அடிச்சு போகும். அதே இதை அப்படியே பார்த்து அடிச்சா கொப்பி அடிக்கிறது. ஸோ அதுக்கு பேர் ஷார்ட் நோட்ஸ் இல்லை. ஷார்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு நான் கிளாஸஸ்ல ஒரு 2-3 கிளாஸ்ல சொல்லி தருவேணும். ரைட். ஸோ பயாலஜில ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது எப்படிங்கிறது மெயினா படங்களை வச்சு, ஸோ பிக்சர்ஸ் அல்லது உங்களோட இமேஜினேஷன், உங்களோட கற்பனையில வார சில படங்களை வச்சு நீங்க ஷார்ட் நோட்ஸ் எடுக்கும். இந்த ஷார்ட் நோட்ஸை பார்த்தா உங்களுக்கு முழு சிலபஸும் ஞாபகத்துக்கு வரணும். அப்படி நீங்க ஷார்ட் நோட்ஸ் எடுக்கும்.
ஸோ அதை எப்படி எடுக்கலாம்னு நான் கிளாஸஸ்ல தொடர்ந்து கிளாஸ் நடக்கிறேன் சொல்லித்தரேன். ஸோ இந்த ரிசைட் பண்ற நேரம் தான் நீங்க ஷார்ட் நோட்ஸ் எடுக்கும். ரீட் பண்ற நேரம் எடுக்கிறல்ல, ரிசைட் பண்ற நேரம் எடுப்பீங்க. அதுக்கு பிறகு ரிவ்யூ பண்ணுவீங்க. ரிவ்யூங்கிறது ஒரு தரமா அல்லது பல தரங்கள் சொல்லுங்க. ஒரு தரம் ரிவ்யூ பண்ணா சரியா, பல தரம். இத மைண்ட்ல மறக்காம வச்சுக்கணும். அதையும் மறந்துட்டீங்கன்னா ஒன்றும் செய்யல, ரைட்? ஸோ ஏன்னா நிறைய பேர் பயாலஜி படிக்கிறார்கள். என்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம் என்னென்றால் படிக்கிறது மறக்கு. ஸோ படிச்சா மறக்கும். ஏன்னா நீங்க பாடமாக்கிருக்கீங்க. ஸோ பாடமாக்கின விஷயம் மறக்கத்தான் செய்யும். ஸோ இந்த கேர்வை பத்தி கேள்விப்பட்டீங்க. ஸோ இதை நாங்க சொல்ற ஃபொகட்டிங் கேர்வ் சொல்றோம். மறதி வரைவு, என்ன மறதி வளைவுன்னு சொல்றோம். நீங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயத்த ஃபர்ஸ்டா படிக்கிற நேரம் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்படியே 2 நாள் போகக்குள்ள அதுல கொஞ்சம் விஷயம் மறந்துடும். இன்னும் ஒரு 10 நாள் போகக்குள்ள அந்த விஷயத்துல முக்காவாசி விஷயம் அறவே மறந்து ஒரு 2-3 விஷயம் தான் ஞாபகத்துல இருக்கும். ஒரு 60 நாள் போற நேரம் அந்த 2 விஷயம் மட்டும்தான் இருக்கும். 80 விஷயம் மறந்து போயிடும். ஸோ இதான் ஃபொகட்டிங் கர்வ்னு சொல்றோம். ஸோ இந்த ஃபொகட்டிங் கர்வ் வராமல் ஞாபகத்தை கூட்டணுமாக இருந்தால் நாங்க என்ன செய்யணும்? இந்த SQ3R மெத்தட்ல இருக்கிற கடைசி மெத்தட் ரிவ்யூ மெத்தட். இந்த ரிவ்யூவை நீங்க கையா இந்த ரிவ்யூவை நீங்க அடிக்கடி செய்யும். ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி ரிவ்யூ பண்ண. ரிவ்யூ பண்ற நேரம் நீங்க ஃபுல் சிலபஸையும் பார்ப்பீங்களா அல்லது ஷார்ட் நோட்ஸை பார்ப்பீங்களா? என்ன செய்வீங்க? நான் சொல்ற விஷயங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க, சரிதான்? ரைட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு படிக்கிற நேரம் தேவைப்பட போற விஷயம். வெரி குட். ஸோ நீங்க ரிவ்யூ பண்ற நேரம் ஷார்ட் நோட்ஸை தான் பார்க்கணும். அதுக்காக தானே நீங்க ரிசைட் பண்ற நேரம் ஷார்ட் நோட்ஸ் எடுத்தீங்க. ஷார்ட் நோட்ஸ் எடுத்து சும்மா அடுக்கி கலருக்கு இந்த அலுமாரிக்குள்ள ஒட்டி வைக்கிறதுக்கு ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது. ஸோ ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிற நோக்கம் ரிவ்யூ பண்றது. ஸோ ரிவ்யூ பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் கையாளுங்க. லாங் டேர்ம் மெமரி இருக்கிறதுக்கு அவங்க சொல்ற ஒரு மெத்தட் 2 7 28 அப்படின்ற ஒரு மெத்தட் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன 2 7 14 28 மெத்தட் அப்படி. அதாவது நிறைய அந்த டே ஃபிக்ஸ்ட் இல்ல, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிசைன் பண்ணலாம். நார்மலா 2 டேஸ்ல நீங்க ஒருக்கா ரிவ்யூ பண்ண, அதுக்கு பிறகு நீங்க ஒரு கிழமையிலிருந்து 2 கிழமைக்குள்ள ஒரு நாள்ல ரிவ்யூ பண்ண, அதுக்கு பிறகு ஒரு மாசத்துல ரிவ்யூ பண்ண, அதுக்கு பிறகு நீங்க 2 அல்லது 3 மாசத்துல ஒருக்கா ரிவ்யூ பண்ண. இப்படி நீங்க 5 தரம் அல்லது 4 தரம் ரிவ்யூ பண்ணீங்க என்றால், ஒரு விஷயத்தை மீட்டு கொண்டீங்க என்றால் அது லைஃப் லாங்கா உங்களோட மெமரியில நிற்கும், மறக்க மாட்டேன். ஸோ இதுக்கு நீங்க ஒரு நோட் புக் கொண்டு வச்சுக்கொள்ளணும், ரிவ்யூ நோட் புக். ஸோ ஒவ்வொரு டேட்டுக்கும் நீங்க என்னென்ன பாடம் ரிவ்யூ பண்ணணுங்கிற விஷயத்த அதுல எழுதி வச்சுக்கொண்டே போகணும். அப்படி போனீங்க என்றால் மறக்க மாட்டான், இல்லாட்டி அது மறந்துருக்கு. இன்றைக்கு நீங்க இதயம் படிச்சீங்க என்றால் இன்னொரு 2 மாசத்தால திருப்பி இதயம் படிக்கணுங்கிற விஷயத்த அந்த கொப்பியில எழுதுவீங்க நீங்க டேட்டை போட்டு. இல்லாம புக்ல எழுதாம வச்சுக்கிட்டா திருப்பி எப்ப ரிவ்யூ பண்றங்கிறது குழம்பி போயிரும். ஏன்டா அந்த 2 மாசத்துக்குள்ள நிறைய விஷயம் படிச்சிருப்பீங்க. ஸோ அது எல்லாம் சேர்ந்து தலைக்குள்ள லோட் ஆகிருக்கும். இப்ப ரிவ்யூ பண்ண வேண்டியது எப்பங்கிற டேட் எல்லாம் உங்களுக்கு மறந்துடும். எனவே நீங்க ஒரு நோட் புக் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. வேறையா ரிவ்யூ நோட். இந்த ரிவ்யூ நோட் புக்ல என்ன செய்யணும்? உதாரணமா இன்றைக்கு நாங்க உயிரங்கிகளின் சிறப்பியல்பு படிச்சதால் யூனிட் 1ல அந்த உயிரங்கிகளின் சிறப்பியல்பு இன்றைக்கு படிச்சத நீங்க இன்றைக்கே படிக்க வேணும். ஸோ சிலர் சொல்லுவாங்க அண்டண்டைக்கு படிக்கணும் என்று. அண்டண்டைக்கு படிக்கிறதுல ஒரு அண்ணனை படிக்கிறதை விட 2 நாளை பிறகு படிக்கிறது ஆக நல்ல. ஏன்னா 2 நாளைக்கு உங்களோட மைண்ட்ல இன்றைக்கு படிச்ச விஷயம் இருக்கத்தானே போகுது. உதாரணமா நீங்க ஒரு பெரிய ஒரு பேச்சாளர் பேச்சுக்கு போனீங்கன்னா என்ன நடக்கும்? அவர் சொன்ன விஷயம் 2-3 நாளைக்கு இருக்கும் தானே உங்களோட மைண்ட்ல. அதே மாதிரி இன்றைக்கு நான் படிப்பிக்கிற விஷயம் உங்களோட மைண்ட்ல 2-3 நாளைக்கு இருக்கும். ஸோ 2வது நாள் உதாரணமா இன்றைக்கு படிச்சா நாளைக்கு விட்டு நாளை அண்டைக்கு விட்டு நாளை அண்டைக்கு அல்லது அதுக்கு அடுத்த அண்டைக்கு 2வது நாள் நோமலா நீங்க அதை திருப்பி படி. அப்படி படிக்கிற நேரம் எப்படி படிக்கணும்? எந்த மெத்தட் SQ3R மெத்தட்டை நீங்க செல்ஃபா படிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்களாக சிலபஸை பார்த்து நீங்களா கொஸ்டின் கேட்டு நீங்களா ரீட் பண்ணி நீங்களா ரிசைட் பண்றதுக்கு நீங்க சான்ஸ் கிடைக்காது. ஏனென்றா நாங்க இடையில வாரமே நந்தி மாதிரி என்ன டீச்சர்ஸ் வார். நாங்க என்ன செய்யறோம்?
இந்த வேலையை உங்களுக்கு தாரம் ஆரம்பத்திலே சர்வே பண்ணிட்டு உங்ககிட்ட நாங்க கேள்வி கேட்டு நாங்க ரீட் பண்ணி நாங்க ரிசைட் பண்றோம் உங்களுக்கு. நாங்க உங்களுக்கு விளங்கப்படுத்தும். ஸோ நாங்க விளங்கப்படுத்துற வரைக்கும் இந்த 4 ஸ்டெப்பும் கவர் ஆயிரும். ரைட். இந்த ஃபர்ஸ்ட் 4 விஷயமும் எங்கட கிளாஸ்ல கவர் ஆயிரும். உங்ககிட்ட சிலபஸ்ல இன்ட்ரடக்ஷனை தருவோம். ரெண்டாவது உங்களை கேள்வி கேட்க வைப்போம். மூணாவது உங்களுக்கு நாங்க கேள்விக்குரிய ஆன்சரை கொண்டு வருவோம். அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணி டீப்பா விளங்கப்படுத்துவோம். இந்த 4 விஷயமும் எங்கட கிளாஸ்ல வந்துடும். நீங்க செய்ய வேண்டியது ரிவ்யூ மட்டும்தான். 5வது விஷயம் மட்டும்தான். இந்த 5வது விஷயத்தை நீங்க ஃப்ரீக்வெண்டா செய்யும். உதாரணம், இன்றைக்கு நான் உயிரங்கிகளின் சிறப்பியல் படிச்சால் நீங்க அந்த நோட் காப்பியை எடுத்து அந்த நோட் காப்பியில டேட்ஸ் இருக்கும், அல்லது நீங்க டயரி ஒன்று எடுக்கலாம். அது ஆக லேசி. டயரியில டேட்ஸ் இருக்குன்னு தானே. ஸோ இன்றைக்கு படிச்சால் இன்றைக்கு என்ன டேட் 23ஆம் தேதி என்றால் 25ஆம் தேதிக்குரிய டயரியில போய் யூனிட் 1 ஃபர்ஸ்ட் ரிவிஷன் என்று எழுதுவீங்க. அதுக்கு பிறகு 2 வீக்ஸை பாருங்க. 2 வீக்ஸ் என்ன, அந்த 25ஆம் தேதியில இருந்து 2 வீக்ஸ் பாருங்க. 2 வீக்ஸ் பார்த்து அந்த டயரியில போய் யூனிட் 1 செகண்ட் ரிவிஷன் என்று எழுதுங்க. அது மாதிரி திருப்பி ஒரு மாசத்துக்கு அங்கால போகும். அந்த அந்த 2 வீக்ஸ்ல வார டேட்ல இருந்து ஒரு மாசத்துக்கு போகும். அந்த ஒரு மாசத்துல தேர்ட் ரிவிஷன் யூனிட் 1 எழுது. அதுக்கு பிறகு 3 மாசத்துக்கு போங்க. அதுல இருந்து அந்த 3 மாசத்துல எழுதி வைங்க ஃபோர்த் ரிவிஷன். இந்த ஃபோர்த் ரிவிஷனையும் செய்யக்குள்ள அதுக்கு பக்கத்துல பாச போடுங்க. போட்டீங்க என்றால் லைஃப் லாங்குக்கும் கூட அந்த படிச்சது மறக்க மாட்டேன். ரைட். ஸோ இதை நீங்க சும்மா 1-2க்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கும் சும்மா படிக்கிறதுக்கும் இடையில கடும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் இல்லை. ரைட். ஸ்மார்ட் ஒர்க் இதான். ரைட். ஸோ இந்த ஸ்மார்ட் ஒர்க்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? விளங்கிட்டா? இது யூஸ்ஃபுல்லா இருக்கா உங்களுக்கு? இல்ல நான் சும்மா இந்த தொண்டை கிளியே கத்திக்கிட்டு இருக்கேன், ஏதாவது விளங்குதா இல்ல யூஸ்லெஸ்ஸா? ஓகேவா? ஓகே. ஓகே, டேர்ம் மார்க் சம்பந்தமா கடைசியா கதைங்க. ரைட். ஸோ இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது விஷயம் ரிவ்யூ. ஸோ ரிவ்யூ பண்றதுக்கு நீங்க ஒரு டயரியை எடுத்துக்கொள்ளும். 2 வருஷ டயரி உங்களுக்கு தேவைப்படும் ரிவ்யூ பண்றதுக்கு. ஸோ எல்லா பாடத்துல ரிவ்யூ தலைப்புகளையும் நோட் பண்ணிக்கிட்டே போங்க. அப்போ உங்களுக்கு மார்க் பண்ண அது சரியா வந்துட்டு போகும். ரெண்டாவது ஹைலைட் பண்ணும். இந்த பொம்பளை பிள்ளைகள சயின்ஸ் புத்தகத்தை எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும், என்ன கலர்ல இருக்கும்? சும்மா பொம்பளை பிள்ளைகளை மட்டும் சொல்லல, கூடயா பொம்பளை பிள்ளைகள் தான் ஹைலைட் பண்றேன். அவங்களுக்கு கலர்ஃபுல்லா இருக்கிறது விருப்பம். ஸோ நார்மலா சயின்ஸ் புக்கை எடுத்து பார்த்தா ஃபுல்லா பச்சை கலர்ல இருக்கும், அல்லது மஞ்சள் கலர்ல இருக்கும். என்னையாம் ஹைலைட் பண்ணேன் என்ன. ஸோ அப்படி ஹைலைட் பண்றது. ரைட். ஸோ ஹைலைட் பண்றது எப்படி என்றால் முக்கியமா மறக்கிற விஷயங்களை மட்டும். ஸோ இந்த ரிவ்யூ பண்ணிட்டு போவீங்க தானே. இப்ப 2வது நாள் ரிவ்யூ பண்ணக்கூட நீங்க ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எப்படி செய்யணும் என்றால், ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எப்படி செய்யணும், இந்த 2வது நாள் செய்வீங்களே ஒரு ரிவிஷன், அதை எப்படி செய்யணும் என்றால் முதல் புத்தகத்தை திறக்கப்படா. ரைட். நல்லா நோட் பண்ணி வைங்க. முதல் புத்தகத்தை திறக்கப்படா. ரைட். முதல் என்ன செய்யணும்னா நீங்க நான் படிப்பிச்சு தந்ததை நீங்க மைண்ட்ல எடுத்து பார்க்கணும். ரைட். 2 நாளைக்கு முதல் பயாலஜில யூனிட் 1 படிச்சோம், உயிரங்கிகளின் சிறப்பியல் படிச்சோம். சார் 7 இயல்புகள் சொன்னார். அந்த 7 இயல்பும் என்ன ஒவ்வொன்றா யோசிச்சு பாக்குறேன். இது அனுசேபம், இனப்பெருக்கம், இப்படின்னு புத்தகத்தை பார்க்காம நீங்க யோசிச்சு பாக்குற. யாரு பார்க்க அவங்கள நீங்க யோசிக்கிறத யாரு பார்க்க? நீங்க பிழை விட்டாலும் பிரச்சனை இல்லை, சரியா சொன்னாலும் பிரச்சனை. யோசிச்சு பார்த்து போட்டு நான் சில ஜோக் சொல்லியிருப்பேன், அந்த ஜோக் ஞாபகம் வரும். சில கேள்வி கேட்டிருப்பேன், அந்த கேள்வி ஞாபகம் வரும். இப்படி ஞாபகம் பாரத்தை எல்லாம் அந்த ஓர்டர்ல யோசிச்சு பார்த்ததுக்கு பிறகுதான் நீங்க நோட்ஸ் எடுக்கணும். ரைட். நோட்ஸ் எடுத்து நீங்க இப்ப ரீட் பண்ணுங்க. அப்படி ரீட் பண்ற நேரம் உங்களுக்கு ஞாபகம் வந்தது போக ஞாபகம் வராததெல்லாம் இருக்கு, அதுல ஹைலைட் பண்ணுங்க. ரைட். ஞாபகம் வராத விஷயங்களை ஹைலைட் பண்ணுங்க. ஞாபகம் வந்தது உங்களோட மைண்ட்ல பதிஞ்சிட்டு, ஆனா ஞாபகம் வராதது ஏதோ ஒரு விஷயத்தால் அது பதியல்ல, அது முக்கியமான ஒரு விஷயம், அதுகளை அப்படியான சொற்களை ஹைலைட், எல்லாத்தையும் ஹைலைட் பண்ண வேணாம். ரைட். ஸோ ஹைலைட் பண்ணதுக்கு பிறகு ஷார்ட் நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது எப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்ப்போம். ஸோ ஷார்ட் நோட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் சில விஷயம் பாயிண்ட்ஸாக ஷார்ட் நோட்ஸ் எடுக்க வரும். சில விஷயம்
நடுவுல இப்படி எழுதிட்டு அதை சுற்றி மரம் மாதிரி கீரை வரும், சிலது இருகளை சாவி மாதிரி கீரை வரும். மைண்ட் மேப்ஸ் யார கேள்விப்பட்டி? மைண்ட் மேப்ஸ், எஸ். ஸோ அதுவும் ஒரு ஷார்ட் நோட்ஸ், சரிதான். ஸோ இப்படி இப்போ உதாரணமா, ஸோ நான் அடிக்கடி ஹார்ட்டை பத்தி கேட்பேன்டா, எனக்கு பிடிச்ச செக்ஷன். ஸோ இந்த ஹார்ட்ற மைண்ட் மேப் போடும் உதாரணத்துக்கு. ஸோ அதுல ஒரு கிளையில வரைவிலக்கணம், ஒரு கிளையில அதுல பாகங்கள், ஒரு கிளையில அதுல கட்டமைப்பு, ஒரு கிளையில அதுல இருப்பிடம், ஒரு கிளையில அதுல தொழில்கள் என்று ஒரு படம் கலர்ஃபுல்லா கீறுறது ஒரு பேப்பர். இது ஒரு ஷார்ட் நோட்ஸ், சரிதான். இப்படி பல வகையான ஷார்ட் நோட்ஸ் நீங்க எடுக்கலாம். ம்? Right. ஆஹ் right. So இது ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிற மெத்தட். ஸோ ஷார்ட் நோட்ஸ் எடுத்ததுக்கு பிறகு நீங்க அந்த ஷார்ட் நோட்ஸை தான் ஃபைல் பண்ணிட்டு வரணும். அந்த ஃபைலை வச்சு தான் அடுத்த ரிவிஷன்ல ஷார்ட் நோட்ஸை வச்சு உங்களால ஃபுல் நோட்ஸையும் சொல்ல இயலுமான்னு பார்க்கும். இடையால ஸ்டிக்கி நோட்ஸ். ஸ்டிக்கி நோட்ஸ் என்னதுக்கு யூஸ் பண்ணு? ஸ்டிக்கி நோட்ஸ் ஏன் யூஸ் பண்ணு? ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணி ஏன் யூஸ் பண்ற? எனி ஐடியா? ஸோ ஷார்ட் நோட்ஸ் வந்து நீங்க ஸ்டிக்கி நோட்ஸ்ல எடுக்க வேணாம், மிஸ் ஆயிடும். ஷார்ட் நோட்ஸ் வந்து ஒரு வடிவான ஒயிட் ஷீட்ல, ஒரு புக்ல, ஏதாவது ஒரு கொப்பியில எடுத்து கொடுங்க, மிஸ் ஆகும். ஸ்டிக்கி நோட்ஸ் நாங்க மெயினா யூஸ் பண்றது சொற்களை பாடமாக்க. ரைட். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா புதிய புதிய சொற்கள் எல்லாம் நீங்க கேள்விப்படி. உதாரணமா இலையுறு பிரிவு, ஒடுக்கற் பிரிவு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தன்வயத்த தொகுப்பு என்ற ஒரு சொல்வர். ஸோ தன்வயத்த தொகுப்புங்கிற சொல் ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கு, வாயில வராது, நாக்குல நிக்காது, மைண்ட்ல நிக்காது. ஸோ அப்படியான சொற்களை நீங்க என்ன செய்யலாம், ஸ்டிக்கி நோட்ஸ் ஒன்றுல எழுதி உங்களோட சுவர்ல ஒட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா அது நீங்க இந்த டேபிளுக்கு வார நேரம் எல்லாம் அந்த சொல் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கு. ஸோ அதை பார்க்குற நேரம் அந்த சொல் உங்களோட மைண்ட்ல பதிஞ்சுது. உங்களோட ஸ்கூல்ல புதுசா ஒரு ஃப்ரெண்ட் வார நேரம் பேரை பாடமாக்கறலானே, அடிக்கடி கூப்பிட 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 பழகிடும். அதே மாதிரி இப்படி மறக்கிற சொற்கள், அதே மாதிரி பிசிக்ஸ்ல நிறைய சமன்பாடு, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில வர தாக்கம், இப்படியான மறக்கக்கூடிய விஷயங்களை நீங்க ஸ்டிக்கி நோட்ஸ்ல எழுதி ஒட்டி கொண்டுட்டா அதை ஒரு நாளடைவுல பார்க்க 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 பழகிடும். பழகினது பிறகு ஸ்டிக்கி நோட்ஸை நீங்க ரிமூவ் பண்ணலாம். ரைட். அதுக்கு பிறகு அது மைண்ட்ல பதிஞ்சிடும், பதிஞ்சதுக்கு பிறகு தேவை. ரைட். அதுக்கு தான் நீங்க ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு பாடத்துக்கும் நீங்க வெவ்வேறு கலரை யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டிக்கி நோட்ஸ்ல ஒரு வகை தான் இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ். ஃபிளாஷ் கார்ட்ஸ் சிஸ்டம் உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் ஃபிளாஷ் கார்டு எப்படி யூஸ் பண்றேன்? நோ. ஸோ ஃபிளாஷ் கார்டுங்கிறது சும்மா அதுக்குண்டு ஒரு கார்டு நீங்க வாங்கணுமென்ற அவசியம் இல்லை. நீங்க ஃபைல் மட்டையோ ஆங்கர் மட்டையோ வீட்டில் இருக்கிற ஏதோ கார்டுகளையோ வெட்டி கொள்ளலாம். இதுவும் மறக்கிற விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்றதுக்கான விஷயம் தானே ஒழிய ஷார்ட் நோட்ஸ் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புதுசா ஒரு சொல் படிச்சா, உதாரணமா நாங்க யூனிட் 3ல நிறைய புது சொல் படிப்போம். உதாரணமா கோடைட்டாண்டு படிப்போம், நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அனலிடாவுல வர சில அங்கிகள்ல பேர் படிப்போம், ஃபங்கஸோட கிளாஸஸ் படிப்போம், தாவரங்களோட கிளாஸஸ் படிப்போம். இப்படின்னு படிக்கிற நேரம் புது புது சொல்லலாம் வரும். ஸ்கோமைகோட்டா, பெசிடியோமைகோட்டா இப்படின்னு சொற்கள் வார நேரம் அதை நீங்க என்ன செய்யலாம் என்றால் ஒவ்வொரு ஷார்ட் ஒரு ஃபிளாஷ் கார்டில் எழுதி கொள்ளலாம். ஸோ உண்மையான ஃபிளாஷ் கார்டு எப்படி செய்யணும் என்றால் நீங்க 5 பாக்ஸ் வச்சு கொள்ளணும். இதுதான் சரியான மெத்தட், சரிதான். 5 பாக்ஸ் வைக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்டா, இப்ப இன்னைக்கு ஒரு 5 சொல் படிக்கீங்க என்றால் அந்த 5 சொல்லையும் ஒரு கார்ட்ல எழுதி அதை ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள போடணும். ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து டெய்லிக்குரிய பாக்ஸ், டெய்லி பாக்ஸ் என்று சொல்றேன். டெய்லி பாக்ஸ் என்றா என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் இந்த பாக்ஸ் ஒன்னை தான் நீங்க பாக்குறது. ஸோ பாக்ஸ் ஒன்னுக்குள்ள இருக்கிற கார்டை எடுத்து பார்க்காமலேயே அதுல இருக்கிற 5 சொல்லையும் நீங்க சொல்லி பாக்குறது.
5 சொல்லுலையும் 4 சொல் தான் வருது, ஒரு சொல் வருது இல்லைண்டா திருப்பி அதை பாக்ஸ் ஒன்னுக்குள்ளேயே போடுறேன். ரைட். திருப்பி 2வது நாள் பாக்கீங்க, 5 சொல்லுலையும் 4 சொல் தான் வருது, ஒரு சொல் ஞாபகம் வருது இல்லைண்டா திருப்பியும் பாக்ஸ் ஒன்னுக்குள்ள அதை போடணும். இப்படி போற நேரம் 3வது நாள் வார நேரம் உங்களுக்கு 5 சொல்லும் ஞாபகத்துக்கு வந்துட்டு, எனவே நீங்க அதை பாக்ஸ் 2க்குள்ள போடுவீங்க. பாக்ஸ் 2 என்ன பாக்ஸ் என்றால் எவ்ரி அதர் டேக்குரிய பாக்ஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்க்குற பாக்ஸ். அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்க்குற பாக்ஸுக்குள்ள இருக்கிறதுல நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த பாக்ஸை பார்க்க மாட்டீங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கு இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற கார்டை பார்ப்பீங்க, அதுல இருக்கிற 5 சொல்லும் பார்க்க முதல்ல யோசிச்சு பார்ப்பீங்க. அந்த 5 சொல்லும் மைண்டுக்கு வரல என்று சொன்னால் 4 சொல் தான் வருது என்றால் திருப்பி அதை பாக்ஸ் 2க்குள்ளேயே போடுவீங்க. ரைட். திருப்பி இப்ப இன்னொருக்கா திருப்பி அடுத்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ல பாப்பீங்க, 5 சொல்லும் ஞாபகம் வருதுண்டா பாக்ஸ் 3க்குள்ள போகுங்க. பாக்ஸ் 3 வந்து ஒரு கிழமைக்கு ஒருக்கா பாக்குற பாக்ஸ். சரிதானே? ஸோ பாக்ஸ் 3 வந்து ஒரு கிழமைக்கு ஒருக்கா பார்க்கணும். ஒரு கிழமைக்கு ஒருக்கா பார்க்குற நேரம் உங்களுக்கு அந்த 5 சொல்லும் ஞாபகத்துக்கு வருது என்றால் திருப்பி அது பாக்ஸ் 4க்குள்ள போகும். அது ஒரு கிழமை விட்டு ஒரு கிழமை பார்க்குற பாக்ஸ். ரைட். 5வது பாக்ஸ் மாசத்துக்கு ஒருக்கா பார்க்குற பாக்ஸ். இந்த 5 பாக்ஸ் செய்யறது உங்களுக்கு கஷ்டம். சரிதானே? ஸோ இதான் உண்மையான மெத்தட். ஸோ மாசத்துக்கு ஒரு இப்ப இதுல ப்ரொமோஷன் மாதிரி டீ ப்ரொமோஷனும் இருக்கு. உதாரணமா மாசத்துக்கு ஒருக்கா பாக்குற பாக்ஸ்ல இந்த 5 சொல்லும் 2வது மாசம் பாக்குற நேரம் உங்களுக்கு 5 சொல்லுல 3 சொல் தான் ஞாபகம் இருக்கு, 2 சொல் மறந்துட்டால் திருப்பி இந்த கார்டை நீங்க 4வது பாக்ஸுக்கு கொண்டாந்து எவ்ரி அதர் வீக் பார்க்கணும். சரிதானே? பார்த்து திருப்பி 5 சொல்லும் ஞாபகம் வந்ததுக்கு பிறகு 5வது பாக்ஸுக்கு போட்டுட்டு ஒரு 2-3 மாசம் போக்குள்ளேயும் 5 சொல்லும் ஞாபகம் இருக்குமெண்டா அந்த கார்டை தூக்கி வீசல். ஏன்னா அந்த கார்டுல இருக்கிற அவ்வளவு உங்களோட மைண்ட்ல பதிஞ்சிட்டா அர்த்தம். ஸோ இதை நீங்க இந்த மெதட்டை எல்லாத்துக்கும் பாவிக்கப்படாம். கடும் கஷ்டமா ஞாபகப்படுத்துறது கஷ்டமா இருக்கிற சொற்களுக்கு மட்டும்தான் இதை நீங்க பாவிக்கணும். அதுவும் நீங்க 5 பாக்ஸையும் பாவிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, ஒரு 3 பாக்ஸ் நீங்க செய்யணும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்க்குற பாக்ஸ் ஒன்று செய்யலாம், 2 கிழமைக்கு ஒருக்கா பார்க்குற பாக்ஸ் ஒன்று செய்யலாம், மாசத்துக்கு ஒருக்கா பார்க்குற பாக்ஸ் ஒன்று செய்யலாம். 3 பாக்ஸ் செஞ்சா காணும். ஸோ அதுல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யற பாக்ஸுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போடுவீங்க. அது சக்சஸ் ஆயினா 2வது பாக்ஸ் ஒரு கிழமை விட்டு ஒரு கிழமை பார்க்கறது, 3வது பாக்ஸ் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா பார்க்கறதுன்னு போட்டுக்கொள்ளி. அதுல ஏதாவது மறந்தது என்றால் பேக்வேர்ட் அவர் பின்னுக்குள்ள பாக்ஸுக்குள்ள நீங்க அதை தூக்கி போடணும். இதான் இந்த ஃபிளாஷ் கார்டு சிஸ்டம். ஸோ இதை நீங்க யூஸ் பண்றது மறக்கிற சொற்களுக்கு மட்டுமே ஒழிய எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ண வேணாம், தயவு செய்து. ஸோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்றது ஷார்ட் நோட்ஸ் மட்டும். ரைட். ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, இதெல்லாம் மறக்கிற சொற்களுக்கு நீங்க பயன்படுது. ஸோ கிளியரா ஃபிளாஷ் கார்டு. ஸோ அது வந்து அந்த ப்ரொசீஜரே ஹார்டா இருக்கு, அதை நீங்க கடும் ஹார்டா செய்யாம நீங்க 3 பாக்ஸை மட்டும் வச்சு பாடமாக்குற சொற்களுக்கு மட்டும் செஞ்சு கொள்ளலாம். அதை விட லேசி நீங்க ஸ்டிக்கி நோட்ஸை யூஸ் பண்ணலாம். ரைட். இப்ப லேர்னிங் ட்ரிக்ஸ் கடைசியா. ஸோ நம்ம 10 நிமிஷம் இருக்கு. ஸோ லேர்னிங் ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னொரு ஆளுக்கு படிப்பிக்கிறதன் மூலம் படிச்சீங்கன்னு சொன்னால்தான் உங்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கும். ரைட். ஸோ கிட்டத்தட்ட 90 இதை நாங்க சொல்ற லேர்னிங் பிரமிட்ன்னு சொல்றேன். ஒரு லெக்சர்ல நான் படிப்பிக்கிற கிளாஸ்ல இருந்தீங்க என்றால் 10 வீதத்துக்கும் குறையத்தானே உங்களுக்கு மைண்டில் நிற்கும். அதே நீங்க வாசிச்சீங்கன்னா 10 வீதம் மைண்ட்ல நிற்கும். அதே படங்கள் மூலம் நீங்க அதை பார்த்தீங்கன்னா 20 வீதம் மைண்ட்ல நிற்கும். இன்னொரு ஆளோட விளங்கப்படுத்தி அதை நீங்க படிச்சீங்கன்னா 30 வீதம் நிற்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணினீங்கன்னா 50 வீதம் நிற்கும். நீங்க படிச்சதை ப்ராக்டிக்கலோட செஞ்சீங்கன்னா 75 வீதம் நிற்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் பேருக்கு படிப்பிச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு மைண்ட்ல 90 வீதம் நிற்கும். ஸோ அதனால நான் ஏற்கனவே அந்த மெத்தடை சொல்லிட்டேன், நீங்க எப்பயுமே இன்னொரு ஆளுக்கு டீச் பண்ற மெத்தடை யூஸ் பண்ணுங்க. ஸோ இதை நான் ஸ்கிப் பண்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தொடர்ந்து படிக்கிற பிரச்சனை. ஸோ நிறைய பேர் என்ன செய்யறேன்டா காலையில 8 மணிக்கு ஊத்தினா 12 மணி வரைக்கும் படிக்கிறேன். ஸோ இடையில ஒரு பிரேக்குமே எடுக்கிறது. பிரேக் எடுக்காம படிச்சா என்ன நடக்கும்? உங்களுக்கே அனுபவம் இருக்கு, சொல்லுங்க ஆகும். தொடர்ந்து படிச்சுட்டு போனா என்ன நடக்கும்? பிரேக் எடுக்காம படிச்சா என்ன நடக்கும்? ஏல் வந்ததுக்காக அப்படி பிரேக் எடுக்காம படிக்கணும் இல்லை. ரைட். ஸோ வெரி குட். டயர்ட் ஆகும். ரைட். ஸோ உங்களோட பாடிக்கு டயர்ட் வரும் ஆல்ரெடி. பிரெயின் தான்
பிரெயினுக்கு தொடர்ந்து ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியா டயர்டா நித்திரவர். அதே மாதிரி பின்னுக்கு படிக்கிற விஷயம் மைண்டுக்கு போய் ஏறாது. ஸோ அதனால நீங்க எப்பயும் என்ன செய்யணும்னா பிரேக் எடுத்து எடுத்து படிக்கணும். ஸோ அந்த பொமோடோரோ டெக்னிக்ல என்ன செய்யறாங்க என்றால் 25 நிமிஷம் படிச்சுட்டு 5 நிமிஷம் பிரேக் எடுக்க சொல்றாங்க. அது உங்களுக்கு ஓரமா குறைய லெவலை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், 50 நிமிஷம் படிச்சுட்டு 10 நிமிஷம் பிரேக் எடுக்கணும். ரைட். ஸோ அந்த பிரேக்ல என்ன செய்வீங்க? 50 நிமிஷம் படிக்கிற ஓகே, 10 நிமிஷம் பிரேக்ல என்ன செய்யுது? போன் பாக்குற அப்படியா? பிரேக்ல என்ன செய்யலாம்? எஸ், வெரி குட். ஸோ ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணுறது தவிர நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வேலையை செய்யுது. ஸோ ஏன்னா ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஷுவராக அது 10 நிமிஷத்தை விட கூட தான் போகும். ஸோ நீங்கள் 10 நிமிஷம் பிரேக் தானே ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு பண்ணினீங்கன்னா அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் கூட போயிடும். ஸோ இந்த படிக்கிறதுக்கு எடுக்கிற பிரேக்கில் நீங்கள் ஒரு நாளும் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணக்கூடாது. ஸோ ஃபோனுக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் என்ன ஃபோன் பாவிக்கலாமா பாவிக்க கூடாது? ஸோ ஃபோன் பாவிக்காம இப்போ எந்த கிளாஸ் லிங்க் வராது, கிளாஸில் நோட்ஸை, கிளாஸ் லிங்க்ஸ், அடுத்தது கிளாஸில் மெசேஜஸ் இதெல்லாம் பார்க்கல. முக்கியமான மெசேஜ் எல்லாம் இப்போ ஃபோனில் தான் வருது. எங்கட காலத்தில் ஃபோன் இல்லை. உதாரணமாக ஃபிசிக்கல் கிளாஸுக்கு போனால் கிளாஸ் கேன்சல் ஆயினா எப்படி தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஃபிசிக்கல் கிளாஸில் கூட கிளாஸ் கேன்சல்ண்டா உங்களுக்கு சார் மெசேஜ் போடுவார் குரூப். எங்களுக்கு அப்படி இல்லை, ஃபோனே இல்லை. நாங்கள் கிளாஸ் கேன்சல் ஆகிறேன்டா போய் திரும்பி வரோம். உதாரணமா கல்முனைக்கு போகணும் கிளாஸுக்கு, சாய்ந்தமரையில இருந்து பெரிய தூரம் இல்லை, பொத்துவில இருந்து வார ஒரு பிள்ளை கல்முனைக்கு கிளாஸுக்கு வந்தால் கிளாஸ் இல்லாட்டி திரும்பி போகும். ஸோ அப்படியான ஒரு காலம் இருந்தது எங்கட காலம். இப்ப அப்படி இல்லை, உங்க ஃபோன் யூஸ் பண்ணணும். ஆனா நீங்க ஃபோன்ல லிமிட்டடா யூஸ் பண்ணணும். எப்படி ஒரு நாளைக்கு நீங்க அரை மணித்தியாலம் தொடக்கம் 1 மணித்தியாலம் ஃபோனுக்கு ஒதுக்கி கொள்ளு. போனை அவாய்ட் பண்ண வேணாம். அவாய்ட் பண்ணினா கஷ்டம், உங்களால இருக்கல. ஏன்னா நீங்க வாழ்ந்த சூழல் அப்படி. ஸோ நார்மலா ஒரு நாளையில ஈவினிங் டைம், நார்மலா ஈவினிங் டைம் தானே கொஞ்சம் டயர்டா தூக்க மஸ்தோட இருக்கிற டைம் என்ன. இப்படியான ஒரு 4 மணில இருந்து 5 மணி, 5 மணில இருந்து 6 மணி அந்த மாதிரியான ஒரு டைம்ல ஒரு அரை மணித்தியாலம் தொடக்கம் 1 மணித்தியாலம் ஃபோன் யூஸ் பண்றதுக்குண்டு ஒதுக்கு. ஸோ அப்ப அதை தவிர வேற ஒரு டைம்லயும் நீங்க ஃபோன் பார்க்க ரைட். முக்கியமான விஷயம் தவிர நம்ம கூகுள், ஜூம் லிங்க் அதுகள் வாரதை தவிர வேற எந்த நோக்கத்துக்காக ஃபோன் பார்க்க. ஸோ இந்த படிக்கிற டைம்ல எடுக்கிற பிரேக்குக்கு, இந்த 10 நிமிஷம் பிரேக்குக்கு நீங்க என்ன செய்யலாம் என்றால் சும்மா எழும்பிட்டு போய் உங்களோட பேரண்ட்ஸோட கதைக்கலாம், உங்களோட தங்கச்சி தம்பியை தனகிட்டு வரலாம், அல்லது வெளியே போய் கொஞ்சம் காத்தோட்டமா சுவாசிச்சுட்டு வரலாம், ஒரு பாட்டை கேட்கலாம், ஏதாவது ஒரு புக்ல ஒரு பாட்டை வாசிக்கணும். சரிதானே? அப்படி ஏதாவது ஒரு ஃபோன் ஸ்க்ரோல் பண்றது தவிர வேற ஏதாவது ஒரு ஹாபியை நீங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு நீங்க 2.5 லிட்டர், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தண்ணி குடிக்கிறதுல கவனமா இருக்கணும். 2.5 லிட்டர் தண்ணி ஒரே அடியா குடிப்பீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பீங்களா? எப்படி குடிக்கிற? கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். ஒரே அடியா 2.5 லிட்டர் தண்ணி குடிச்சா 1 மணித்தியாலத்தால பாத்ரூம்ல இருப்பி யூரின் போறதுக்கு அவ்வளவு தண்ணியும் யூரினோட போயிடும். சரிதானே? ஸோ அப்படி குடிச்சு பிரயோசனம் இல்லை. ஸோ நீங்க ஒரு மணித்தியாலத்துல 100 ml தான் ஸ்டாண்டர்ட். ஸோ ஒரு மணித்தியாலத்துல 100 ml வார மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குடிச்சிட்டு எனி டைம் வாயை நினைச்சு கொண்டே இருக்கணும். உங்களோட ஹைட்ரேஷனை குறைச்சி கூட்டிக் கொண்டே இருக்கும். ரைட். நான் சொன்ன மாதிரி 6 தொடக்கம் 7 மணித்தியாலம் தூங்குங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் 30 நிமிஷம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. சாப்பாடு ஆக முக்கியம். ஸோ எக்ஸாம் வரைக்கும் அன்ஹெல்தி சாப்பாடு சாப்பிடாது. பீட்சா, பர்கர் இதெல்லாம் என்ன பிரச்சனைன்னு நான் படிக்கக்குள்ள நான் படிப்பிப்பேன், நியூட்ரிஷன் படிப்பிக்கக்குள்ள படிப்பிப்பேன். ஸோ கேன்சர் வாரதுல இருந்து, உங்களோட உடம்பு நிற கூடுறதுல இருந்து, எங்களோட உடம்புல இருக்கிற குட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கொல்றதுல இருந்து எங்களை வீக் ஆக்குறது. இப்போ உதாரணமா கொழுப்பு சாப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? பிரியாணி சாப்பிட்டா என்ன நடக்கும்? இன்றைக்கு சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை நல்லா பிரியாணி அடிக்கிறாங்க நிறைய பேர். ஸோ முஸ்லீம் ஆக்கள் இருந்தா தெரியும். நார்மலா எல்லாருமே பிரியாணியோ ஃப்ரைட் ரைஸோ கொத்தோ ஏதாவது சாப்பிட்டா என்ன நடக்கும்? உடனடியா மஸ்தா இருக்கு, தூக்கம் வரும். ஏன் காரணம் என்றால்
கொழுப்பு சமிபாட்டுக்கு நிறைய நேரம் எடுக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் தான் ஆக குயிக்காக சமிபாடு அடைகிறது, 1 ஹவருக்குள்ள செமிச்சிடும். ஆனா கொழுப்பு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா, எண்ணெயை சாப்பிட்டீங்கன்னா 6 ஹவர்ஸ் எடுக்கும். அது வரைக்கும் இரைப்பைக்குள்ளதான் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும். மற்ற இடங்களுக்கு போற ரத்தத்தின் அளவு குறைஞ்சிரும், பிரெயினுக்கு போற ரத்தத்தின் அளவு குறைஞ்சிரும். எனவே உங்களுக்கு டயர்ட் ஆகும், தூக்கம் வரும். எனவே கொழுப்பெல்லாம் ஒரே அடியா சாப்பிடப்படும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடும். அது மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்ற நேரம் கவனமா இருக்கும். அது மாதிரி நீங்க டெய்லி ஏதாவது ஒரு வெஜிடபிள் சாப்பிடுங்க, உங்களோட அறிவு மட்டத்தை கூட்டுறது. ஸோ இனி ஏதாவது ஒரு வெஜிடபிள் அல்லது ஒரு ஃப்ரூட், குறைஞ்சது ஒரு வாழைப்பழமாவது ஒரு நாளைக்கு சாப்பிட்டு வரும். ரைட். ஸோ கட்டாயம் உங்களோட மெமரி பவர், உங்களோட நுண்ணறிவு எல்லாம் அதால இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நாங்க நியூட்ரிஷன் படிக்கிற நேரம் படிப்போம், ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ நான் இப்போ உங்களோட டீச்சரா மட்டும் இல்லை, நிறைய டைம்ல ஹெல்த் சம்பந்தமான அட்வைஸ் சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது வருத்தம் வந்தாலும் என்னோட கேட்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதானே? என்னோட நீங்க எனி டைம் மெசேஜ் பண்ணலாம், உங்களுக்கு வர டவுட்ஸ் கேட்கலாம், உங்களுக்கு வர ஹெல்த் பிரச்சனையும் என்னோட பேசலாம். நீங்க ஸ்ட்ரெஸ் சம்பந்தமாகவும் நீங்க என்னோட கதைக்கலாம். ரைட். படிக்கிற மெத்தட் சம்பந்தமாகவும் கதைக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் என்னோட கதைக்கலாம். வாட்ஸ்அப்ல மட்டும் மெசேஜ், ரைட்? கால் எல்லாம் எடுக்கப்படும். மெசேஜ் போட்டால் நான் ரிப்ளை பண்ணேன். ரைட். ஸோ அவ்வளவுதான் நான் இன்றைக்கு மெயினா சொல்ல வந்த விஷயம். ஸோ ஃபேமிலி இஷ்யூஸ் சம்பந்தமா பிறகு ஒரு நாளைக்கு கதைப்போம். ஸோ நாங்கள் எப்படி இந்த கிளாஸ் கொண்டு போகிறேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். மெயினாக ஆன்லைனாக போவோம். நிறைய கேள்விகள் நான் கேட்பேன். ப்ரெசன்டேஷன், ஸோ ஒவ்வொரு நோட்ஸும் நான் ப்ரெசன்டேஷன் வடிவத்தில் கொண்டு போவேன். ஸோ அதில் படங்கள் இருக்கும் நிறைய. ஸோ உங்களுக்கு பார்த்து ரசித்து படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஷார்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு அடிக்கடி சொல்லுவோம். அடிக்கடி எக்ஸாம் வைப்போம். ஸோ எக்ஸாம் வைக்கிறது பயப்படப்படாது. ஏன்னா எங்கட டார்கெட்டே எக்ஸாம் தான். எக்ஸாம்ல 3A எடுக்கிறது. ஸோ அடிக்கடி எக்ஸாம் ப்ராக்டிஸ் வந்தால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம்ல பாஸ் ஆக இயலும். சரிதானே? ஸோ அதோட இடைக்கிடைக்க உங்களோட பர்சனலாக கவனிக்கிறதுலையும் நாங்கள் இருப்போம். உங்களோட கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுப்படும். உங்களோட அட்டெண்டன்ஸை நாங்கள் தொடர்ந்து அவதானிச்சு கொண்டிருப்போம். ஸோ அதெல்லாம் நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் சொல்லுவோம். ரைட். ஸோ அவ்வளோ டே போதும், என்னால் இன்னைக்கு நிலையலாம். ரைட். உங்களோட ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? டேர்ம் டெஸ்ட் சம்பந்தமா யாரோ கேட்டிருந்தீங்க. ஸோ டேர்ம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டேர்ம் டெஸ்ட் முக்கியம். என்னத்துக்கு முக்கியம் என்றால், ஸோ நீங்க வீட்டை இருந்து எக்ஸாம் ப்ராக்டிஸ் செய்ய மாட்டீங்க, டேர்ம் டெஸ்ட்ல தான் அந்த ப்ராக்டிஸை செய்வீங்க. டைமுக்கு நீங்க எக்ஸாம் செஞ்சு பழகுற ஒரே ஒரு இடம் டேர்ம் டெஸ்ட். ஸோ டேர்ம் டெஸ்ட்டை மறக்காம செய்யுங்க. ரைட். ஸோ டேர்ம் டெஸ்ட் கட்டாயம் செய்யும். அது சிலபஸுக்கு அப்பாற்பட்டது, படிக்கலன்றெல்லாம் யோசிக்க வேணாம், கட்டாயம் டேர்ம் டெஸ்ட் செய்யும். சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கிளியர் ஆயிடலாம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அன்றைக்கு. அடுத்த கிளாஸ்ல நாங்கள் யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. கிளியரா எல்லாருக்கும்? ஸோ என்னால அந்த அந்த நான் வளமையா ப்ரெசென்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண இயலாம போயிட்டு இந்த தொண்டையை உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன? இந்த குரல் கடும். நான் மிகவும் கஷ்டப்பட்டு தான் இப்ப காய்ச்சி கொண்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மயங்கி விழுந்துருவேன் போல இருக்கு, அப்படிதான் காய்ச்சி கொண்டிருக்கேன். ரைட். ஸோ எல்லாம் விளங்கிட்டு நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க இந்த 2 நம்பர் இருக்கு, இதுல மேல இருக்கிற நம்பர் அட்மின் நம்பர். ரைட். ஸோ அட்மினுக்கு நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகிற சம்பந்தமான விஷயங்கள், பேமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் அதெல்லாம் இந்த நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணி என்னோட செக் பண்றதுக்கு நீங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்க. ஸோ 076900251 இதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவேன். ரைட். ஸோ ஸ்கூல்ல 80% அட்டெண்டன்ஸ் மஸ்ட் ஆங்கிறது அந்த ஸ்கூல்ல பிரின்சிபலை பொறுத்தது. ரைட். ஸோ நீங்க உங்களோட படிப்புங்கிறது உங்களோட உரிமை, அதை யாராலையும் தடுக்க இயலாது. ஆனா பிரின்சிபலுக்கு சில நேரம் சர்க்குலர் வரும் 80% கட்டாயம் இல்லை, அந்த சந்தர்ப்பத்துல 80% பார்ப்பாங்க. சில பிரின்சிபல்ஸ் அதை கடுமையா நடைமுறைப்படுத்துவாங்க, சிலர் அதை கணக்கெடுக்க மாட்டாங்க, என்ன அவங்கள எக்ஸாம் எழுத விடுவோம் என்று யோசிப்போம். ஸோ அது பிரின்சிபலை பொறுத்து இருக்கு, நீங்க போற ஸ்கூலை பொறுத்து இருக்கு. ரைட். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஸோ இனி ப்ளீஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டுருங்க. ரைட். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் சொன்னா நல்லா மெண்டு பார்க்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நிறைய பேர் யூஸ்ஃபுல்லான்னு சொல்லியிருக்கீங்க. மற்ற ஆட்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல். நல்ல நித்திர வேண்டிட்டீங்களா? ஓகே. ரைட். ஓகே. ஸோ அப்போ நாங்கள் முடிச்சு கொள்ளும். ஓகே. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். நாளைக்கு மறக்காம டீச்சரை கிளாஸ்ல ஜாயின் ஆகுங்க. அதுல உங்களோட லைஃப்ல இந்த A-level லைஃப்ல எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமா நாங்கள் பார்ப்போம். சரியா? ஸோ அடுத்த மண்டே ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
அதுவும் ஃப்ரீ கிளாஸ், ஸோ நீங்கள் ஜாயின். ஓகே, தேங்க்யூ, குட் நைட்.